இந்திய சினிமா அளவில் தலித் மக்களுடைய வாழ்வியலை ரொம்ப கண்ணியமாக காட்சிப்படுத்தின ஒரு திரைப்படம். மெட்ராஸ் திரைப்படத்தினுடைய திரைக்கதைக்கான புக்கு வந்து டைரக்டரோட இமேஜினேஷன்லேருந்து படமாக எப்படி ப்ராசஸ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு சினிமா சார்ந்து பயணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, மெட்ராஸில் இருக்க மக்களோட வாழ்வியலை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து மெட்ராஸ் படத்தினுடைய திரைக்கதைக்கான புக் வந்து 20% ஆஃபரில் இருக்குது. தோழர்கள் எல்லோரும் கண்டிப்பாக வாங்கணும். ஃபஸ்ட்டு வந்து டைரக்டர் வந்து படம் குறித்து, திரைக்கதை குறித்து பேசுவார். அதற்கப்புறம் ஒரு உரையாடல், கேள்விகள் வந்து ஒருத்தர் ஒரு கேள்வி ரொம்ப ரத்தின சுருக்கமாக கேட்கலாம். விழாவினுடைய இறுதியில் வந்து டைரக்டர்கிட்ட வந்து நீங்கள் சைன் வாங்கிக்கலாம். ஜெய் பீம். இல்லை, நீங்கள் மெட்ராஸை பற்றி என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னு எனக்கே தெரியல. ஏன்னா அந்த படம் நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது எழுதி. ஆனால் அந்த படம் எழுதுனது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைம்னு நினைக்கிறேன். அட்டகத்தி படம் வந்து எழுதிட்டேன், ஸ்கிரிப்ட் எழுதிட்டு சில பேர்கிட்ட ட்ரை பண்ணேன், நான் ட்ரை பண்ணேன். ஆனால் அட்டகத்தி படம் முன்னாடி ஒரு சின்ன ஜேர்னி மட்டும் சொல்கிறேன். ஓகே, காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் ஜாயின் பண்ணுறேன். நிறைய கேட்டிருப்பீங்க. ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணேன், சில முக்கியமான படங்கள் பார்த்தேன். ஸோ அதனால தான் நான் வந்து படம் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு நான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எனக்கு பிடிச்ச படங்கள்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தேன். நான் பார்த்துட்டு எப்படி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சீன் நம்பர் போட்டு நான் எழுதினேன். ஒவ்வொரு படம் பார்த்துட்டு எழுதி பார்த்தேன். அதில் அந்த டைமில் வந்து முக்கியமான சில படங்கள்லாம் இருந்தது. அப்புறம் வந்து உதிரிப்பூக்கள் கூட நான் வந்து ஒரு சீன் பை சீன் நம்பர் போட்டு என்ன சீன், இதுக்கப்புறம் என்ன சீன் சொல்லிட்டு போட்டு எழுதுனது தான் ஞாபகம் இருக்குது. அண்ட் வந்து நந்தான்னு நினைக்கிறேன், அந்த டைமில் ரிலீஸ் ஆன படம். அது மாதிரி சில படங்கள்லாம் இருக்குது. அப்போ எப்படின்னா ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுறது அப்படின்னு நான் புதுசாக நிறைய புத்தகங்கள் வாசிக்கல. படம் பார்த்துட்டு எப்படி எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் எழுதி பார்த்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினேன். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பாலியல் தொழிலாளி பற்றின, அவங்க பாலியல் தொழிலாளி, அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தா அவன் வந்து இந்த லைஃப்பில் எப்படி, இந்த சமூகத்தில் எப்படி தன்னுடைய ஜேர்னி இருக்கும் அப்படின்றத பற்றி நான் வந்து எழுதினேன். அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட். ஃபுல்லாக எழுதி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதினேன். அது வந்து என்ன, சைல்டு, அந்த குழந்தைகள் எஜுகேஷன் சிஸ்டம், அதை பற்றி எழுதினேன். என் கல்லூரி வாழ்க்கை வரைக்கும் இருக்கிற ஒரு கதையை வந்து எழுதினேன். அந்த கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் மஞ்சள்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுதினேன். ஸோ மஞ்சள் தான் என்னோடய ஃபஸ்ட் மூவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். மஞ்சள் வந்து என்னுடைய ஒரு இளப்பருவ காதல்களை பற்றி, ஒரு காதலை பற்றி, ஒரு பயங்கரமான ஒரு சின்சியர் லவ் ஒன்று இருக்கும்ல எல்லாருக்குமே, அந்த மாதிரி ஒரு லவ்வை பற்றின ஒரு லைஃப் அது. ஸோ அதில் வந்து கதாநாயகன், அதாவது ப்ரோட்டகனிஸ்டோடைய லைஃப்பும், அதே நேரத்தில் வந்து கதாநாயகி இருக்காங்களே அவங்களுடைய காதல் பார்வையும் அதில் வந்து பேசியிருப்பேன். ஸோ என் லைஃப்பில் நடந்தது தான் அது. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரே ஈக்குவல் ஏஜில் இருக்கிற லவ். அப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஊரில் கிடைக்கிற ஒரு எக்ஸ்போஜர், லைக் வந்து அவங்க வந்து வளர்ந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பேர் லவ் பண்ணுறவங்க, நிறைய பசங்க லவ் பண்ணுவாங்க அந்த பொண்ணை. இப்போ அந்த பொண்ணு யாரை வந்து தேர்ந்தெடுக்குது, அதே ஈக்குவல் ஏஜில் இருக்கிற அந்த பையனையா, இல்லை வந்து அவங்க வயசுக்கு மேலே ரொம்ப முக்கியமான நபர்களாக பார்க்க போகிற ஆட்களா, அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக லவ்வை வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது எழுதினேன் நான். ஸோ அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். நான் சென்னை 28 ஒர்க் பண்ணுற வரைக்கும் நான் அதுதான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியே அரசியல் சார்ந்த திரைப்படங்கள் தொடர்ந்து பார்க்குறது, அதோட விமர்சனங்களை படிக்கிறது. ஸோ இந்த படம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சகர்கள் எழுதியிருப்பாங்க, அது எல்லாத்தையும் பார்க்குறது, இதுதான் என்னுடைய ஒரு தொடர்ச்சியான வேலையாக இருந்தது. ஒரு வெளிப்படையான அரசியல் சினிமா எடுக்கணுன்ற ஆர்வமும் இருந்தது. ஆனால் எனக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு என்னோடய லைஃப்பை பேசுறதுலேருந்து என்னோடய சினிமா வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் சீரியஸ் ட்ராமாவாக இருந்தது.
மஞ்சள் வந்து ரொம்ப சீரியஸ் ட்ராமா. ஸோ சீரியஸ் ட்ராமா இருக்கிறப்போ நான் என்ன யோசித்தேன், அப்புறம் எழுதி முடிச்சுட்டு நான் வந்து ட்ரை பண்ணலான்னு யோசிக்கிறப்போ தான் சென்னை 28 ஒர்க் பண்ணேன். சென்னை 28 ஒர்க் பண்ணி அது பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆச்சு. சென்னை 28 ஒர்க் எப்படின்னா, சும்மா ஏதோ வந்து ஒர்க் பண்ணோம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு அப்படி கிடையாது. அதில் வந்து என்னோடய இன்வால்வ்மெண்ட் அண்ட் வந்து அந்த படத்தில் ஸ்கிரிப்டில் இருந்து அந்த படம் எடுக்கப்பட்ட விதம், அப்புறம் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்னு, அப்புறம் வந்து டெக்னீஷியன் கூட ஒர்க் பண்ணது, அப்புறம் ஃபிலிம் ஆக்கப்பட்டது, அப்புறம் அது எடிட் முடிச்சுட்டு வந்து அவர் பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோரோட வந்தது, ஈவன் வந்து இவனுடைய அந்த டியூனை கேட்டது, அவருடைய டியூன் அமைச்சிருப்பார்ல, ரஃப் டியூன்னு, ஒரு ட்ராக் டியூன், அதை கேட்டது, அது ட்ராக் வந்து பாட்டாக மாறினது, அதில் லிரிக் ஆட் பண்ணது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து அந்த படத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து ரொம்ப பக்கத்தில் இருந்து கற்றுக்கிற ஒரு ஆக்சசிபிலிட்டி வந்து எனக்கு கிடச்சிது. அண்ட் ஒரு பவரும் இருந்தது. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக எனக்கு ஒரு பவர் இருந்தது. அதில் சும்மா வேடிக்கை பார்க்குற ஆளாக மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே இறங்கி வேலை செய்கிற ஒரு ஆளாக, அப்புறம் ஒரு கருத்து சொல்கிற ஆளாக, இப்போ இந்த சீன் வேணும் வேணாம், இந்த சீன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக டிஸ்கஷன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வந்து அந்த படத்தில் தான் இருந்தது. ஏன்னா வெங்கட் பிரபு சாருக்கு அதான் ஃபர்ஸ்ட் மூவி. அவங்க ஏற்கனவே ஃபிலிமில் வந்து ஒர்க் பண்ணதில்லை. அதாவது நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக அப்படிலாம் ஒர்க் பண்ணதில்லை. ஸ்ட்ரெயிட்டாக வந்து டைரக்டராக வராரு. ஸோ அப்போ வரப்போ நாங்கள் பேசுகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக கேட்டார். அது ரொம்ப ஆரோக்கியமான டிஸ்கஷனாக இருந்தது. அந்த ஸ்பேஸ் உண்மையிலேயே வந்து எனக்கு ஒரு பெரிய திறப்பை உண்டாக்குச்சு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. பட் எனக்கு வந்து என்னென்னா, அப்புறம் அவர் அறியாமலேயே ஒரு முக்கியமான ஒரு எத்னோகிராஃபி லைக் சென்னையோடைய ஒரு லைஃப்பை வந்து அவர் படம் பிடிச்சிட்டு இருந்தார். நான் படத்தை பார்க்குறப்போ, அது படம் முடிக்கிறப்போ சில டயலாக்ஸ்க்கெலாம் நானே சண்டை போட்டிருக்கேன், இதெல்லாம் வேணாம், இது வேணும். ஆனால் அவர் அறியாமலே என்ன பண்ணார்னா, ஸ்லம் போர்டு, ஹவுசிங் போர்டு பசங்களுடைய லைஃப்பை வந்து காட்சிப்படுத்தின விதம் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு கண்ணியம் இருந்தது. நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற பாலிடிக்ஸ்க்கு வந்து ஒரு ரொம்ப சப்போர்ட்டான ஒரு இடத்துல தான் அந்த படம் வந்துட்டு இருந்தது. அந்த படம் பார்க்குறப்போ, அந்த பசங்களோட லைஃப்பை பார்க்குறப்போ, இது வேறு யாரோட லைஃப்லாம் கிடையாது, நம்ம லைஃபுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற லைஃப் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த நம்ம ஏன் வந்து அப்புறம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் டே படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை வந்து நானும் பார்க்குறேன். ஃபுல் எடிட் முடிச்சுட்டு பார்க்குறோம். அண்டு அந்த படம் வந்து என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை ஃபிலிமில், அதாவது திரைப்படத்தில் வந்து திரையரங்கில் கிடைக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டே வந்து சரி படம் பார்க்கலான்னு போனால் எனக்கே டிக்கெட் கிடைக்கல, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தப்போ. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி, சரண் சாருக்கு ஃபோன் பண்ணி, சங்கம் தேட்டரில் தான் நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தான் டிக்கெட் கொடுப்பாங்கன்னு சொல்லி, அப்புறம் அவர் ஃபோன் பண்ணி பேசினதுக்கப்புறம் வந்து டிக்கெட் எனக்கு கிடச்சிது. நானும் அனிதாவும் தான் பார்த்தோம். அப்போ வந்து தியேட்டரில் வந்து ஜனங்க கொண்டாடினது, அந்த படத்துக்கு கிடைச்ச ரிசப்ஷன், அப்புறம் அந்த பெஸ்ட் ஃபிலிம் இதில் விஜய் டிவியில் வந்து பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு வாங்கிச்சு. அப்புறம் பெஸ்ட்டு திரைக்கதைக்கான விருது வந்து கிடச்சிது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளேன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து ரெகக்னைட் பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயமா அந்த படம் கிடச்சிது. அதை தொடர்ந்து அவர் வந்து சரோஜா பண்ணார், அப்புறம் கோவா பண்ணார். இந்த 3லுமே எனக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தது. கோவாவில் இன்னும் அதிகமாக இருந்தது. நான் ஒரு இயக்குனருக்கு அடுத்தபடியாக இருந்து ஒரு இடத்துல இருந்து நான் அந்த படம் நான் வேலை செஞ்சேன் நான். ஸோ அதனால் எனக்கு ஒரு முழு பவர் அந்த படத்தில் இருந்தது. ஸோ அந்த கதையை எப்படி சொல்லலாம், எப்படி சொல்லப்பட்டது, அதோட எடிட்டிங் முறை, மியூசிக், டப்பிங் எல்லாத்துலேயுமே நான் இருந்ததுனால கிட்டத்தட்ட வந்து ஒரு இயக்குனராக ஒரு கிட்ட இருந்து ஒரு படத்தை எடிட் பண்ணி தியேட்டரில் பார்த்து, ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிற ஒரு இடத்துல என்னை வந்து மூவ் பண்ணிச்சு அது. ஸோ இந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா, மீன் டைமில் இப்போ நான் என்ன யோசிச்சேன்னா வந்து மஞ்சள் பண்ணலாமா, வேறு என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்படி யோசிக்கிறப்போ சென்னை 28 கொடுத்த அந்த பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, வெற்றி, அப்புறம் அந்த வாழ்க்கை கொண்டாடப்பட்ட விதம், ஸோ இதெல்லாம் எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு மென்டலாக எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைச்சிது. ஓகே, நம்ம லைஃப்பை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு என்னென்னா, தலித் லைஃப்பை வந்து அப்போ தான் எனக்கு வந்து நான் யோசித்தேன், தலித் லைஃப் என்ன மாதிரி இருக்குது, இங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஸ்டாலின் ராஜாமர்களுடைய நிறைய கட்டுரைகள் அதுக்கு வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸ்டீரியோடைப் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து தொடர்ந்து வந்து தலித் லைஃப்னாவே வந்து ரொம்ப ஒரு இறுக்கமான சூழலில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும்.
ஒரு கொண்டாட்டமோ ஒரு மகிழ்ச்சியோ ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட்டோ இல்லாமல் எப்பவுமே வந்து பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய அது மாதிரி படங்களே ரொம்ப கம்மி, அந்த ஸ்பேஸே கம்மி. அப்படி இருக்கிறப்போ இதுவும் வந்து ரொம்ப அப்படி இருக்கிறப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, என் லைஃப் எப்படி இருந்ததுன்னு நான் யோசிச்சேன். ஸோ எனக்கு வந்து 2 விதமான வாழ்க்கை இருந்தது. ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே வந்து தலித் லைஃப்பில் நடக்கிற அந்த அந்த டிஸ்கிரிமினேஷனோட சேர்ந்த ஒரு வாழ்க்கை வந்து எனக்கு இருந்தது, சின்ன வயசுலேருந்து இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு லைஃப் இருந்தது, அது ரொம்ப கொண்டாட்டமான வாழ்க்கையாக இருந்தது. என்னோடய விளையாட்டாக இருக்கட்டும், என்னோடய ஸ்கூலாக இருக்கட்டும், என்னுடைய டீச்சர்ஸு, அப்புறம் அவங்க என்னை கொண்டாடினது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் நான் கிரிக்கெட்டு, அப்புறம் என்னுடைய ஊரில் வந்து அப்புறம் என்னுடைய பாட்டி ஊர், அப்புறம் என்னுடைய அடலசன்ட்டு லைஃபு, அப்புறம் என்னோடய லைஃப் இப்போ என்னென்னா என் அப்பா வந்து எனக்கு வந்து நிறைய டைம் வந்து ரொம்ப பெயினை தான் கொடுத்துருக்காரு. பட் ஆனால் அப்படி அதிலிருந்து விலைக்கு பார்க்குறப்போ அவர் பண்ணது நிறைய வந்து ஜாலியாக இருக்கும். ஸோ வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ என் அப்பா ஒரு கேரக்டராக வச்சு என்னோடய லைஃப், அப்புறம் நான் வந்து லவ்வை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன். அந்த டைமில் லவ் ரொம்ப சீரியஸான படங்களே வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் உண்மையிலேயே லவ் வந்து நமக்கு என்னவா இருந்தது, இளம் பருவத்தில் காதல் என்னவா இருந்தது, ஒரு சினிமா பாதிப்பில் அப்புறம் அட்ராக்ஷனு நம்ம எப்படி லவ்வாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய பெண்கள் பின்னாடி சுற்றிட்டு இருந்தோம், தெரிஞ்சுட்டு இருந்தோம். இது எல்லாமே ஒன் சைடாகவே இருந்தது. ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஏன் வந்து ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு தோணி தான் ஃபஸ்ட்டு வந்து அட்டகத்தி பண்ணேன். இன்னொரு அட்டகத்தி பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, ஒரு லாங்குவேஜை கற்றுக்கலாம், ஒரு ஃபிலிமை வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, நான் வந்து வாழ்க்கையை திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணுறப்போ இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு என்னால் வந்து ரொம்ப ஈஸியாக என்னால் வந்து கணிக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. குறிப்பாக டயலாக்ஸு, லைஃபு, அதோட சர்க்கம்டன்ஸ், அந்த சூழல், இது எல்லாத்தையும் வந்து என்னுடைய லைஃப்லேருந்து எடுக்கிறதுனால என்னுடைய லைஃப் மட்டும் இல்லை, நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்கவுங்க லைஃப்லேருந்து நான் பக்கத்துலேருந்தே பார்த்ததுனால இதை எழுதுகிறப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிது. ஓகே, அதோட உண்மைத்தன்மையை என்னை வந்து ரொம்ப உறுதியாக என்னை வந்து மாற்றுச்சு. ஓ, டெஃபினட்டாக இது வந்து ஒர்க் ஆகும், டெஃபினட்டாக இது வந்து பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ இப்படி தான் வந்து அந்த கதையை வந்து நான் வந்து எழுத முடிச்சேன். குறிப்பாக அந்த கதை ஒரு ரெகுலர் ஃபார்மெட்டில் இருக்காது, ஒரு நான் லீனியரில் நான் அந்த கதையை எழுதினேன். அண்ட் வந்து பொதுவாக கதாநாயகனுக்கு வந்து திரைப்படங்களில் வெற்றி கிடைக்கும், ஏதாவது பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுவார். பட் இந்த கதாநாயகனுக்கு அவருடைய எல்லா அட்டம்ப்ட்டுமே வந்து ஃபெயிலியராக மாறும். ஆனாலுமே அவர் வாழ்க்கையில் ஒரு இடத்த அவன் அடைஞ்சிருப்பான். லைக் கடைசியாகவே ஒரு பொண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணி ஒரு டீச்சராக வந்து இருப்பான். ஸோ அப்படி தான் அதை வந்து நான் முடித்தேன். லைக் அவனுக்கு ஒரு பொன் குழந்தை வேறு பிறந்திருக்கும் அந்த டைமில். ஸோ எனக்கு அப்புறம் பொன் குழந்தை தான் பிறந்தது. ஸோ அது வந்து முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டு இப்படி ஒரு லைஃப், எனக்கும் டீச்சராக ஆகணும்னு ஆசை இருந்திருக்கலாம், இல்லை டாக்டர் ஆகணும்னு ஆசை இருந்திருக்கலாம். பட் ஆனால் என்னுடைய லைஃப் ஸ்டைல், என்னுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது வந்து இப்படி இருந்தாலுமே இதை நோக்கி தான் போகுது அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். நான் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். 10th ஃபெயில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க, 12th ஃபெயில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் அட்டெம்ப்ட் எழுதி பாஸ் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி ரொம்ப நல்ல இடத்துல இருக்காங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு சரியான கல்வி இல்லை, கிடைக்கல அந்த டைமில். டீச்சர்ஸ் இல்லை. நான் படித்த ஸ்கூல்லலாம் வந்து கணக்கே வாயில் தான் சொல்லுவாங்க, நீங்கள் எழுதிக்கணும்னு சொல்லுவாங்க. போர்டு கூட இருக்காது. 8th படிக்கிறப்போ வெளியில் தான் உட்கார வச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கூல் ஸ்டடீஸ்லேருந்து தான் நம்மளாம் வரோம். அப்படி வரப்போ வந்து நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை சம்டைம்ஸ் வந்து நம்மளால் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு இந்த சமூக சூழல் சிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அப்படின்னு வரப்போ அதுலேருந்து தப்பிச்சு வந்தவங்க தான் ஏதோ ஓரளவுக்கு வீட்டில் அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு, அம்மா ஏன் படிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு தான் இது ஒரு பர்சனல் ஜேர்னி. இது இல்லாமல் நமக்கு பர்சனலாக இந்த மாதிரி ஜேர்னியும் இருக்கும். கொண்டாட்டம், லைஃப், இது என்ன சொல்கிறது, விளையாட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து லவ்வாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒன்று இருக்கும். அதே நேரத்தில் இன்னொன்று இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு இருக்கும். இப்படி தான் என்னோடய லைஃப்பை நான் ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, என் வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட அட்டகத்தி திரைக்கதை மாதிரியான ஒரு வாழ்க்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு கதையை எழுதி, திரைக்கதையை எழுதி ரொம்ப தைரியமாக தான் நான் பண்ணேன். அந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் அடைஞ்சது. ஸோ அதில் இன்டர்னலாக நிறைய நடந்தது. நான் அது நிறைய இன்டர்வியூவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க, தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணியிருந்தீங்களா. ஸோ வந்து அதுக்கப்புறம் நான் திருப்பி ஒரு சார்பட்டா பரம்பரை அப்படின்னு கதை சொல்லி சைன் பண்ணேன்.
ஸோ ஒரு ஆனால் அந்த டைமில் வந்து கார்த்தி சார் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால ஒரு சின்ன படம் பண்ணலான்னு சொல்லிட்டு திருப்பி என்னை வந்து ஸ்டுடியோ ரன் கூப்பிட்டாங்க. ஏன்னா பெரிய படம் இப்படி 2 வருஷம் ஆகிட்டோம், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன படம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சின்ன படம் எப்படி பண்ணலான்னா, எங்களுக்கு அட்டக்கத்தி மாதிரி ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, நான் அட்டக்கத்தி மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ அப்பப்போ நான் சின்ன சின்ன லைன் எழுதி வச்சுருப்பேன் நோட்டில். அப்போ பார்க்குறப்போ திருமணத்துக்கு முறவே உறவு, அப்புறம் அதில் கன்சீவ் ஆகிற ஒரு பார்ட்னரை பற்றி ஒன்று பண்ணலாம், ஒரு காமெடியாக இதை வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன் நான். ஸோ அவங்களுடைய செக்ஷுவல் லைஃபு அண்ட் வந்து அவங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, இதை எப்படி அட்டன் பண்ணுறாங்க, அண்ட் சொசைட்டி இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அந்த டைமில் தான் வந்து ஆதலால் காதல் செய்வர் வந்திருந்தது. பட் அந்த டைமில் ஸோ அந்த படம் வந்து எனக்கு சில மாற்று கருத்து இருக்குது அந்த படத்தில். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸோ அது அந்த அந்த அதெல்லாம் யோசித்து சரி ஓகே நம்ம இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து யோசித்து வச்சுருந்தேன். பட் ஆனால் எழுதி ஆனால் அந்த கதை எழுதுறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணேன்னா, அட்டகத்தி ஸ்கிரிப்ட் அதாவது ஃபிலிம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் கேப் இருந்ததப்போ எழுதப்பட்ட கதை தான் வந்து மெட்ராஸ். அப்போ வந்து ரஜினின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரஜினின்னு டைட்டில் வச்சு எழுதினேன். அந்த ரஜினின்னு ஏன் டைட்டில் வச்சேன்னா வந்து நம்ம ஊரில் ரஜினின்னு பேர் வச்சு நிறைய பேர் இருப்போம். திரைப்படத்தில் வர கதாநாயகர் ரஜினி மாதிரி நம்ம ஊரில் அந்த ரஜினிங்க இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க வேறு மாதிரி அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ரஜினியை பற்றி நான் வந்து பண்ண ஒரு பயங்கர ஹீரோலாம் கிடையாது அவர். அவருக்கு சண்டையை போட தெரியாது, ஓடுருவார் அவர், பயப்படுவார். ஸோ அப்படி ஒரு ரஜினியை வச்சு நம்ம வந்து பண்ணலாம், இப்படி ஒரு பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுற இல்லை புரிஞ்சிக்கிற ஒரு ஆளை வச்சு நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ணேன். அது பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய இன்ஸ்பயராக இருந்தது என்னென்னா, நான் வந்து கோயம்பேடில் ஒரு இஷ்யூ நடந்தது. வால் பெயிண்டிங் வந்து இப்போ சுவர் விளம்பரம் எழுதுறதுல வந்து ஒரு பெரிய சண்டை நடந்தது, ஒரு வெட்டுக்குத்து நடந்தது. அப்புறம் நான் வந்து சைன் போர்டு ஆர்டிஸ்ட்டாகவும் இருந்திருக்கிறேன். சைன் போர்டு ஆர்டிஸ்ட்டாக இப்போ எலெக்ஷன்லாம் வருதுல்ல, இப்போ எலெக்ஷன் வந்தோடனே அந்த எனக்கு வந்து அந்த நாஸ்டாலஜி வந்துடும். என்னென்னா கிட்டத்தட்ட 30 நாள்லாம் 40 நாள் வந்து தொடர்ந்து வந்து சுவர் விளம்பரத்தில் வந்து வேலை செய்வோம். சைன் போர்டு ஆர்டிஸ்ட்டாக வேலை செய்வோம், நல்ல காசு கிடைக்கும் அந்த டைமில். நான் வந்து படம் நல்லா வரைகிறதுனால நான் லெட்டர் ரைட்டிங் வந்து எனக்கு பெருசாக வராது, ஆனால் பொம்மை மட்டும் நல்லா போடுவேன். போயிட்டு சிம்பிள் போட சொல்கிறாங்க, ஃபுல்லாக எல்லா செவத்துலேயும் சிம்பிள் போட்டு லைக் அப்புறம் படம் வரைய சொல்கிறாங்க. படம் வரைகிறது வந்து கொஞ்சம் எப்படின்னா கட்டம் போட்டெல்லாம் வரையாமல் அப்படியே ஸ்கெட்ச் அப்படியே வரைஞ்சிடுவேன் நான். ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த வேலை வந்ததுனால எனக்கு கொஞ்சம் நிறைய நான் அந்த சுவர் விளம்பரங்கள் வரைகிறதுல ஒரு அனுபவம் இருந்தது. ஸோ அப்படி வரப்போ நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்போ அந்த சுவர் விளம்பரங்களை பார்க்குறதுக்காகவே வந்து வியாசர்பாடி பகுதிகளில் வந்து நான் போவேன். அப்போ அங்கே வந்து பெரிய பெரிய வால் பெயிண்டிங்லாம் இருக்கும். லைக் ஞானக்கவுனின்னு சொல்கிற ஒரு ஏரியா இருக்கும். அதுக்கு பின்னாடி பெரிய பெரிய ஹவுசிங் போர்டு, அதுக்கு பின்னாடி என்னென்னா தலித் ரகுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் பெரிய ஃபைட் அவர் இருந்தார், அவர் இறந்துட்டு இருந்தார். ஸோ அவருடைய லைஃப் ஸ்டைல் அதாவது முழு உருவப்படத்தை வந்து பயங்கரமாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ஒரு 4-5 படம் இருக்கும். ஆக்சுவலி மெட்ராஸில் கூட அந்த ஒரு ஷாட் இருக்கும், நான் வச்சுருக்கேன் அதை. அப்புறம் பிகே பார்க்கு அந்த ஏரியாவில், அப்புறம் வந்து பென்னிமல் சுற்றி நிறைய படங்கள் வரைஞ்சிருக்கும். ஸோ இந்த படங்கள்லாம் பார்க்குறப்போ வந்து என்னென்னா ஒவ்வொரு ஏரியாவும் இப்போ பார்த்தா விஜயகாந்த் படங்கள் நிறைய இருக்கும், பார்த்தா திருமண படம் நிறைய இருக்கும், அப்புறம் பார்த்தா கலைஞர் படம் நிறைய இருக்கும், அப்புறம் ஜெயலலிதா படம் நிறைய இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு 10 படம் தொடர்ந்து ஒரு ஏரியாவுக்கும் ஒரு படங்கள் வரைகிறப்போ ஸோ இந்த ஏரியா இதோட டாமினேஷனை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது தான். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இது சம்மந்தமாக, அதாவது கோயம்பேடில் நான் பார்த்த அந்த படித்த அந்த சம்பவம் இருக்குல்ல, ஒரே கட்சி ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சியில் அவர் போவார். பட் ஆனால் ஒரே கட்சியாக இருக்கிறப்ப எல்லோரும் சேர்ந்து வச்சுருந்த அந்த சேவர் வேறு கட்சிக்கு போனதுக்கப்புறம் 2 பேரும் எழுத ட்ரை பண்ணுறப்போ அவங்களுக்குள்ளே வெட்டிக்கிட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு தலித் கட்சிகள் தான் அது. ஸோ அது வந்து என்னை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அந்த சம்பவம் அப்புறம் இது எல்லாமே சேர்த்துட்டு அப்புறம் நான் வந்து தொடர்ந்து மெட்ராஸ் லைஃப்பை வந்து எப்படி சினிமாவில் காட்டிகிட்ருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா வந்து சரி ஓகே மெட்ராஸ் லைஃப்பை நம்ம வந்து காட்டுவோம். முக்கியமாக லாங்குவேஜ், எனக்கு லாங்குவேஜ் மேலே ஒரு பெரிய டயலாக்ட் லாங்குவேஜோட இப்போ ஒரு வட்டார வழக்கு சார்ந்து ஒரு பெரிய ஆர்வம் எனக்கு இருக்குது. ஏன் நம்மளுடைய வட்டார வழக்கை வந்து இவங்க கிண்டல் பண்ணுறாங்க, ஏன் வந்து இந்த வட்டார வழக்கு பேசுகிறவங்கள வந்து வில்லனாகவே காட்டுறாங்க, இல்லை நகைச்சுவாக காட்டுறாங்க, ஏன் மோசமாக பேசுகிறாங்க. எந்த சினிமாவிலுமே வட்டார வழக்கு, சென்னை வட்டார வழக்கு ரொம்ப சரியாக பேசுனதே இல்லை. நான் அப்போ வந்து யோசிப்பேன், அப்போ நம்ம லாங்குவேஜே இல்லை, ஆனால் வேறு ஏதோ ஒரு டைலாக்டை பேசிட்டு நம்மளை கிண்டல் பண்ணிட்டுருக்கானுங்க.
இது நான் பேசவே இல்லையே அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நான் வந்து ரஜினின்ற ஒரு கதையை வந்து நான் எழுதினேன். ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ட்ரைவ் தான் அது. அதில் வந்து என்னென்னா ஜானி கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஜானி வந்து அவர் தான் அந்த ஏரியாவோட ரெசம்பிளன்ஸாக இருப்பார். ஸோ அவர் வச்சு தான் நம்ம அந்த ஏரியாவே புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் வந்து கிளைமேக்ஸ் நான் இப்போ எப்படி எழுதிருந்தேன்னா, ஃபர்ஸ்ட் டைமில் ரஜினிக்கு வந்து வில்லனை கொல்றதுன்னு முடிவு எடுத்துருவார். வில்லன் அப்போவே மாரியாக தான் இருந்தார். மாரி தான் வில்லன் அந்த டைம்லேயுமே. சரி, மாரியை வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு ரஜினி வந்து முடிவு எடுத்துருவான். முடிவு எடுத்துட்டு அவங்க ஒய்ஃப் அப்போ தான் கல்யாணம் பண்ணியிருப்பான். இப்போ எப்படி வந்து மெட்ராஸில் வந்து அவளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கலை அரசியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சாங் இருக்கும். சாங் அப்புறம் ஒன்றா சேர்ந்துருவாங்க, நிச்சயதார்த்தம் நடக்கும், அப்புறம் சண்டை நடக்கும்ல. பட் ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டில் வந்து நான் எப்படி எழுதுனா, கல்யாணம் பண்ணிவிடுவான். கல்யாணம் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய ஃப்ரெண்டை வந்து பண்ணிட்டானுங்களேன்னு சொல்லிட்டு எப்படியாவது வந்து அதுக்கு பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கர டீப்பாக யோசித்து ஒரு நாள் முழுக்க அவன் ஒய்ஃப் கூட வந்து சந்தோஷமாக தன்னுடைய நாளை வந்து செலவிடுவான். தன்னுடைய குழந்தைக்கிட்ட ஒய்ஃப் கிட்ட வந்து. ஸோ இதுவுமே நான் ஒரு இடத்துல கேட்ட கதை தான். ஒருத்தர் வந்து மர்டர் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் ஃபேமிலி கூட பயங்கரமாக யாருக்குமே தெரில அவர் அது பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு. இங்கே சென்னையில் நடந்தது அது. ஸோ அதனால் வந்து எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா, சரி ஓகே, அந்த சீனுக்கு வந்து அந்த கேரக்டர் கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ அதை எடுத்து நான் வச்சு ஒரு நாள் முழுக்க வந்து சென்னையோடைய லைஃப்குள்ளே தன்னுடைய ஒய்ஃப்கிட்டையும் குழந்தைகிட்டையும் சந்தோஷமாக இருந்துட்டு அவங்க 2 பேரும் எடுத்து போய்ட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு, அதாவது பொண்ணோட வீட்டில் விட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, நைட்டு வந்து மாரியை கொல்றதுக்காக வெயிட் பண்ணிருப்பான். மாரி ரெகுலராக காலையில் இந்த வாக்கிங் போகிற சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு இந்த சுப்பிரமணியபுரம் பார்த்த ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட எனக்கு இருக்கும். சுப்பிரமணியபுரத்தில் எப்படி வந்து ஒரு மர்டர் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. அது வரைக்கும் நார்மலாக ஜாலியாக போயிட்டே இருக்கும். திடீர்னு இன்டர்மிஷனில் வந்து இன்னசென்ஸ் அந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கொலை பண்ணிட்டு ஓடுறப்போ வந்து ஒரு பதட்டம் பயங்கரமாக இருக்கும். அது என்னால் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ அப்படி ஒரு பதட்டத்தை இந்த இடத்துல வந்து உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு எனக்கு. ஸோ அப்போ வந்து ரஜினி வெயிட் பண்ணிருப்பான். மாரியும் வந்துடுவார். இவன் எழுந்து கொல்ல போகிற டைமில் வந்து டக்குன்னு வந்து அங்கே ஒரு உருவம் உட்காருங்க, பீடி பற்ற வைக்கும். ஒரு வெளிச்சம் வரும். வெளிச்சம் வந்தால் இருட்டில் தான் உட்காந்துருப்பான் ஒரு பழைஞ்ச பில்டிங்கில். திரும்பி பார்த்தா வந்து ஜானி உட்காந்துருப்பார். ஜானி வந்து கேட்பார், என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பார். அவன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவான். இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அவனை வந்து இழுக்க ட்ரை பண்ணுறப்போ அப்போ அவன் கையில் கத்தி இருக்கும், கீழே விழுவோம். அப்போ பார்த்துட்டு என்னடா கத்தி வச்சுனுங்கிறானோடனே அப்போ அவன் ஃபீல் பண்ணி பேசுவான். இல்லைண்ணா, அவனை அடிச்சுன்னு அவனை விடக்கூடாது, அவன் வந்து ஏமாற்றிட்டான் நம்மளை, அவனை கொல்ல போகிறா அப்படின்னு பேசினே இருந்தோடனே வந்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்பாரு. இல்லை, நான் போய் அவனை கொல்ல போகிறானோடனே அவன் சிரிச்சிடுவான். சிரிச்சுட்டு வந்து தலைமையிலே அடிப்பான் பொல்லின்னு. தான் உனக்கு இது வேலையே கிடையாது. இல்லை நான் பண்ணுவேன், ஏன்னா பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோடனே டாக்ஸி டிரைவர் கூட எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனான சீக்வன்ஸ் தான் அது. என்னென்னா, டாக்ஸி டிரைவரில் கடைசியில் வந்து அவன் வந்து துப்பாக்கியை வச்சு பயங்கரமாக வந்து ட்ரெயின் ஆவான். அவன் மர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு யோசிச்சோடனே. ஸோ அது ரொம்ப இன்டென்ஷனாக இருக்கும். ஒரு மாதிரி அவன் வந்து என்னென்னா, போஸ்ட் வார் ஒரு ட்ராமாவில் இருப்பான். அவன் வருவான், அது பொண்ணை பார்ப்பான். ஸோ அங்கே இருக்கிறதெல்லாம் அந்த பொண்ணு இதுலேயே ஒன்று மாட்டின்னு இருக்கும். அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு அவன் யோசிப்பான். ஸோ அந்த டைமில் வந்து அவன் கடைசியாக எடுக்கிற முடிவு வந்து கன் தான். அந்த கன்னை வச்சு அவன் ட்ரெயின் பண்ணுற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ரஜினி என்ன பண்ணுவார்னா, அந்த படத்தில் என்னோடய ஸ்கிரிப்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பயங்கரமாக ட்ரெயின்லாம் பண்ணுவார். எப்படியாவது அவனை எப்படிலாம் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஜானி முன்னாடி அதே மாதிரி ட்ரை பண்ணி அப்படி காட்டினோடனே வந்து ஜானி அசால்ட்டாக அவன் கையை அப்படியே உடச்சி கீழே அவன் கையிலேருந்து கத்தியை பிடுங்கி வந்து அவனை தட்டி போயிட்டு உதைப்பான். வச்சு அவனே போய் செவத்தில் முட்டின்னு அப்படியே கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தோடனே வந்து அவன் ஜானி கத்தியை பிடிச்சிட்டு வந்து இப்படி நீ போய் கொல்ல போறியா அவனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவொடனே வந்து அவன் அழ ஆரம்பிச்சிடுவான். இல்லைண்ணா, நான் எப்படியா பண்ணியே ஆகணும், அவனால் வந்து நம்ம பயங்கரமாக பாதிக்கப்பட்டோம், விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதோடனே இவன் என்ன சொல்லுவான்னா, அதை நான் பார்த்துக்கிறேன்டா, நீ போய்ட்டு வந்து ஏரியா பசங்களுக்குள்ள டியூஷன் சென்டர் நடத்து, நீ படித்து தானே இருக்கிற, போய்ட்டு பிள்ளைங்கள வந்து இந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்க. இந்த மாதிரி மாறி இல்லை ஒன்றுமே இப்போ நீ கொலை பண்ணுற அளவுக்கு நீ வந்திருக்குல்ல, இப்படி ஆகாமல் பிள்ளைங்கள பார்த்துக்கிறது தான் உன்னுடைய வேலையாக இருக்கணும். நான் இவனை கொல்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போடான்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு அனுப்பிவிடுவார். அப்போ அவன் வந்து அழுதுகினே அப்படியே அவன் போவான். போகிறப்போ ஒரு சவுண்டு கேட்கும். மாறி வந்திருப்பார். அந்த இடத்துல வந்து ஜானி மர்டர் பண்ணுற மாதிரி வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து ரஜினி ஸ்கிரிப்டை வந்து நான் எழுதினேன். பட் ஆனால் வந்து அது ஏன் எழுதுனேன்னா, அட்டகத்தி ஸ்கிரிப்டை வந்து நான் எழுதிட்டு நான் நிறைய ட்ரை பண்ணிட்டே இருக்கிறப்போ வந்து
நிறைய பேர்கிட்ட கதை சொன்னேன், பெருசாக ஒர்க் ஆகலை. ஆனால் எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது, ஆனால் டிலே ஆகிட்டே இருந்தது. அப்போது வந்து நான் என்ன பண்ணேன், சரி ஓகே ஒரு இன்டென்ஷனாக ஒரு கதை சொன்னால் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து அந்த கதையை எழுதினேன். பட் அந்த கதையை எழுதுகிறப்பவே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அட்டகத்தி வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி அதனால் அந்த கதையை எழுதாமல் விட்டேன். ஆனால் அட்டகத்தி ஒர்க் எல்லாம் முடிச்சு, அதாவது ஃபிலிம் எல்லாம் முடிச்சுட்டு ரிலீஸ் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் ஒரு 6 மாதம் வந்து அதுக்கு ஒரு கேப் இருக்குதுன்னு தெரிஞ்சவொடனே நான் என்ன பண்ணேன்னா வந்து ரஜினி ஸ்கிரிப்ட் வந்து எழுதினேன். அப்புறம் வந்து காலியாக மாறிச்சு அந்த ஸ்கிரிப்டு. அந்த ரஜினி ஸ்கிரிப்டை முடிக்கிறப்போ தான் அதை பற்றின ஒரு ரிசர்ச் ஒர்க் நான் போகிறப்ப தான் வந்து சார்பட்டா பரம்பரையே எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ அப்போ போகிறப்ப அங்கே இருக்கிற மக்களை மீட் பண்ணுறது, அவங்கள பார்த்து பேசலாம், அவங்களோட ஹேபிடேஷன் எப்படி இருக்குது, அவங்க எப்படி லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய், ஏன்னா நான் வந்து சென்னை புறநகருக்கு வெளியே இருக்கிற ஒரு கிராமத்துலேருந்து வரேன். நான் ஒரு கிராமத்தோட லைஃப்பும் இந்த லைஃப்பும் வேறு இல்லைன்னு நான் நம்பினேன் போய் பார்த்ததுக்கப்புறம். ஏன்னா அப்போது எல்லாமே அந்த ஊருன்ற சிஸ்டத்துக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ புளியந்தோப்புன்னா அது ஒரு ஊர், ஊருக்குள்ளே வர்றது ஊருக்குள்ளே போகிறதுன்னு தான் பேசுவாங்க. அது வந்து ஏரியான்னு கூட பேச மாட்டாங்க, எங்கள் ஊருக்குள்ளே எவனும் வரக்கூடாதுன்னுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஊர் கிராம மனநிலையோடு அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறத நான் பார்த்ததுனால நான் என்ன பண்ணேன்னா, அப்படியே என் லைஃபு, என்னுடைய ஊரில் பேசுகிற டயலாக்ட்டு, அப்புறம் என்னுடைய உறவு முறை எல்லாத்தையும் நான் அப்படியே இந்த மெட்ராஸ் லைஃப்பில் வச்சப்போ கிட்டத்தட்ட வந்து ரெண்டுத்துக்கும் பெரிய வேறுபாடே யார் வேணாலும் கண்டுபிடிக்க முடியும். ஒரு நகர்ப்புற தலித்தோட லைஃப்பும் ஒரு கிராமப்புற தலித்தோட லைஃபோடையும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி இருக்கிறத என்னால் அப்போ தான் வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சுது. நான் அப்படி தான் அந்த ஸ்கிரிப்டை வந்து எழுதி முடித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் சார்பட்டா பரம்பரையும் எழுதினேன். கிட்டத்தட்ட ஒரு 80 பக்கம் இருக்கும் அந்த டைமில். இந்த 2 மாதம் கேப்பில் வந்து 2 எழுதினேன். இது இல்லாமல் இன்னொரு ஸ்கிரிப்டும் எழுதினேன், மஞ்சள் நீலம் சிகப்புன்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருக்கேன். ஸோ அது என்ன அது கிட்டத்தட்ட லவ் இருக்கும், லேண்ட்ஸ்கேப்பாக வந்து கிராமம் இருக்கும், அப்புறம் சிட்டி லேண்ட்ஸ்கேப் இருக்கும், அப்புறம் அதில் நிறைய வயலன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆக்சுவலி அது எடுத்திருந்தால் ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்குதுன்னு சொன்னாங்க. 3வது இப்போ நான் என்ன பண்ணேன்னா 2வது இந்த மஞ்சள் ஸ்கிரிப்ட் எழுதுனேன்ல, அப்போ எழுதி வந்து அது டிலே ஆனவுடனே நான் அப்போ காலின் மாற்றிட்டேன். மெட்ராஸ் ஸ்கிரிப்ட் வந்து காலின் பேர் வச்சுருந்தேன். அப்போது மஞ்சள் நீலம் சிகப்பும் எழுதி வச்சுருந்தேன். 2த்தையும் எடுத்துட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கொடுக்குறப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன சொன்னாங்கன்னா, அது ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்குது மஞ்சள் நீலம் சிகப்பு, ஸோ அது வேணாம், நம்ம வந்து இது பண்ணலாம், காலி பண்ணலான்னு சொன்னாங்க. அப்புறம் காலி வந்து நேமாக அவங்களுக்கு நிறைய பிரச்சனையாக இருந்ததுனால பேர் வந்து இது வைக்கலாமா வேணாமான்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருந்தப்போ மெட்ராஸ்ன்னு வைக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து நான் மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு பேர் சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ படமாக இது வந்து அட்டகத்தி முடிஞ்சதுக்கப்புறம் மெட்ராஸ் ஸ்கிரிப்டை நான் சொல்லி அவங்களுக்கு ஓகே ஆனதுக்கப்புறம் நிறைய ஹீரோஸ் கிட்ட மீட் பண்ணி நிறைய டிலே ஆனதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் கார்த்தி சார் வந்து அவர் படிக்க ஆரம்பித்த உடனே ஸ்கிரிப்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால நானே பண்ணுறேன். பட் ஆனால் அவர் அந்த டைமில் வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக சில வேல்யூஸோட சில படங்கள் பண்ணதுனால எனக்கு நீங்கள் சில இடங்கள் மட்டும் மாற்றி கொடுத்தீங்கன்னா நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்னென்னா அட்டகத்தி முடிச்சுட்டு நான் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. நான் படம் பண்ணணுன்னு யோசிச்சிட்டே இருக்கேன். இப்போ சார்பட்டா பரம்பரை பண்ணோன்னா அவர் இன்னும் ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த டைமில் வந்து காமெடி படம் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா வந்து அட்டகத்தி மாதிரி இன்னொரு படம் வந்துச்சுன்னா வந்து திருப்பி ஒரே மாதிரி சாயலில் போயிடும் அப்படின்னு யோசிச்சு மெட்ராஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, எதையும் மாற்ற வேணாம், இப்போ கடைசியில் ஜானியோட கேரக்டர் ரொம்ப பெருசாக மாறுதில்ல, அப்போ வந்து ஹீரோ இன்னும் கொஞ்சம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வரணும்னு சொல்லிட்டு கேட்டது சில விஷயங்கள் தான் இருந்தது. அவர் காம்ப்ரமைஸோடு தான் நான் அதை வந்து ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இன்னொன்று எனக்கு ஏன் நான் காம்ப்ரமைஸ் பண்ணேன்னா, ஸோ இப்படி ஒரு தலித் லைஃப்பில் ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இது வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு கமர்ஷியலாக அண்ட் வந்து இன்னொன்று ஒரு இப்போ ஒய்டரான ஆடியன்ஸை போய்ட்டு ரீச் பண்ணுறது, ஒரு டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா அட்டகத்தி படம் வந்தப்போ பல விதமான விமர்சனங்களை வந்து எனக்கு கிடைச்சிது. அதில் முக்கியமாக ஒரு சில பேர் வந்து இது வந்து நான் என்ன யோசிச்சேன்னா ரொம்ப சீரியஸ் டிஸ்கஷனாக மாறும்லாம் யோசிச்சேன் நான். பட் யாருமே இந்த படத்தை சரியாக புரிஞ்சிக்கவே, எல்லாருமே ரொம்ப ஃப்ளாட்டாக அது ஒரு காமெடி ஃபிலிம் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த படத்தை என்ன படம் வேல்யூ பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ வந்து அட்டகத்தி படத்தோடைய ஃபர்ஸ்ட்டு சக்ஸஸ் பார்ட்டி வந்து இங்கே பாட்வுட்டில் நடந்தது. அப்போது அங்கே வரப்போ ஆட்டோவில் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்கள்ல, அவங்க வந்து ஆட்டோ டிரைவர்கிட்ட வந்து இந்த மாதிரி அட்டகத்தி படத்தை சக்ஸஸ் பார்ட்டி போகிறேன்னு சொல்கிறப்போ அவர் சொல்லியிருப்பார். ஆட்டோ டிரைவர் சொன்னாராம், படம் நல்லா இருந்தது, ஆனால் ஏன் அந்த ஜனங்களை பற்றி படம் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதா என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்து புரிஞ்சுது, ஓகே யாருக்கு போய் புரியணுமோ, யாருக்கு சேரணுமோ, யார் இதை வந்து
எப்படி ஏன்னா நிறைய நடந்தது. அட்டகத்தி படம் வரப்பவே இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு சுடீரனுக்கு போயிட்டு சொன்னாங்க. இந்த லைஃப் வந்து ரொம்ப இப்படி இந்த மாதிரி லைஃப் எல்லாம் வந்து ஆரண்யகாண்டம் படம் மாதிரி தான் இந்த லைஃப் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப முரணான நிறைய விமர்சனங்கள் எனக்கு கிடச்சிது. ஸோ அப்போ வந்து இது தெரியுது. இது என்ன அப்புறம் சில பேர் வந்து ஞானவேல் ராஜா கிட்ட அவருக்கு பர்சனலாக சொல்லுதுன்னா, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்களாம் கேட்டாங்க. அட்டகத்தியை வந்து ரிலீஸ் பண்ணிடாதீங்க, உங்கள் பேனரில் பண்ணாதீங்க, வேறு எதாவது பண்ணுங்கள், இந்த படம் அவ்வளோ ஒர்த்தெல்லாம் இல்லை, அவ்வளோ வேல்யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் என்னால் வந்து அப்போ என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஈவன் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் என்னோடய நண்பர்கள் இப்போ என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறவங்க, இல்லை என்னோடய வளர்ச்சியில் நம்பிக்கை வச்சுருக்கவங்க எல்லாமே என்கிட்ட சொன்னது என்னென்னா, நீ திரும்பவும் இந்த மாதிரி வந்து ஒரு சினிமா எடுக்க வேணாம், ரொம்ப வெளிப்படையான ஒரு தலித் பாலிடிக்ஸு லைஃப்பை பேசுகிற படமும் எடுக்க வேணாம். ஸோ அவ்வளோதான், நீங்கள் வந்து ஒரு இந்த படம் ஒரு கமர்ஷியலான சக்ஸஸ் ஆகிடுச்சு அட்டகத்தி. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் கமர்ஷியலாக படம் பண்ணி வேறு மாதிரி ஒரு டிரெக்டராக வரதுக்கு முதல்ல முயற்சி செஞ்சீங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் கடைசி அதுக்கப்புறம் எப்பயாவது பேசிக்கோங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, இல்லை நான் வந்து ஒரு படம் தான் பண்ண வந்தேன். ஓகே, ஒரு படத்துக்கு அப்புறம் இன்னொரு படம் கிடச்சிச்சு வாய்ப்பு. ஸோ அந்த இன்னொரு படம் வந்து தெளிவாக ஓப்பனாக இதுதான் நம்ம பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்று பேசலாம். பட் அதோட திரைமொழி, அப்புறம் அதோட என்ன சொல்கிறது அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ இது எல்லாமே வந்து வெகுஜன மக்களை கவர்ற மாதிரியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் வந்து நான் மெட்ராஸை வந்து டிசைன் பண்ணேன். ஸோ மெட்ராஸ் வந்து கதையாக ஓகே ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஜேபி சாணக்கியா ரைட்டர் உள்ளே வந்தார். அண்ட் வந்து அவர் ரொம்ப முக்கியமானவராக நான் பார்க்குறேன். அடிஷ்னல் ரைட்டராக அதில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். எனக்கு நிறைய சஜஷன்ஸை வந்து பண்ணி அந்த படத்தை, அந்த ஸ்கிரிப்டை வந்து இன்னும் டைட்டன் ஆக்கிறதுக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார். அண்ட் வந்து அந்த படத்தை படமாக்குறதுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து முரளி சார், கேமராமேன் முரளி சார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவராக இருந்தார். அவர் வந்து அப்போ தான் புனே இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு தெலுங்கில் ஒரு படம் பண்ணிவிட்டு இங்கே வந்தார் அவர். ஸோ அவர் கூட நான் பேசி பழகிறப்போ அவர் வந்து கிராஃப்டை தான் பயங்கரமாக முன்னிலைப்படுத்துவார். கதை வந்து என்ன கிராஃப்டை வந்து டிமாண்ட் பண்ணுது, கதை வந்து எதை கோருது, நீங்கள் கதை வந்து இந்த ஷார்ட்டை தான் கதை வந்து முன்வைக்குது, இந்த சீன் வந்து இந்த ஷார்ட்டை தான் முன்வைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாலஜிக்கலாக நிறைய டிஸ்கஸ் பண்ணார். ஷார்ட்டோடைய ஐடியா என்ன, ஒரு சீன் என்ன வந்து பர்சீவ் பண்ணுது, நம்ம எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து பயங்கரமாக வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி, ஸோ அதோட அழகியில் மெருகேற்றினது வந்து நிச்சயமாக முரளி சாருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அண்ட் இதில் அதிகமாக பேசப்பட்டது என்னென்னா, ஸ்டண்ட் கொரியோகிராஃபி வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அன்பரிக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி நிறைய சின்ன சின்னதாக பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அட்டன் பண்ணி இல்லை ஸ்டண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அதோட இன்டர்மிஷன் ஸ்டண்ட் வந்து ரொம்ப பேசப்பட்டது. அண்ட் கிளைமேக்ஸ் ஸ்டண்ட்டும் கூட. ஸோ இதெல்லாம் அந்த டைமில் இது ஏன்னா இது ஒரு பரிச்சார்த்த மூவி திரைப்படம். இன்னும் கேட்டால் இது வந்து ஒரு ரொம்ப கமர்ஷியல் பண்ணி திரைப்படமாக கூட அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நம்பலை. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணலாம். ஏன்னா அப்போ வந்து கார்த்தி வந்து 30 கோடி 25 கோடி படங்கள் பண்ணிட்டு இருந்தார் அப்போ. ஸோ இந்த படம் மொத்தமே வந்து 4 கோடி படம் தான். ப்ரொடக்ஷனாக வந்து செலவு பண்ணது 4.5 கோடி 5 கோடி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி டைரக்டருக்கு வந்து சரி இவர் ஹீரோட சம்பளம் வந்து தனி. ஸோ அப்போது என்னென்னா, பாதியில் படம் பண்ணுறப்பவே வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்து படம் பிடிக்கல. படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் போட்டு பார்த்தாங்க, அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. படம் நிறுத்திடலாம்லாம் முடிவு பண்ணாங்க. அப்புறம் வந்து ஞானவேல் தான் எனக்கு ஃபைட் பண்ணி சப்போர்ட் பண்ணார். ஞானவேல் சார் தான் வந்து சப்போர்ட் பண்ணி, இல்லை படத்தை முழுசாக எடுக்கட்டும். கார்த்தி சாருக்குமே வந்து பாதியில் வந்து நம்பிக்கை போயிடுச்சு. இந்த படம் வந்து என்னுடைய அவங்க விரும்புகிற ஒரு கமர்ஷியல் பாணியில் இது இல்லை, ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்ப ராவாக இருக்குது, இந்த படம் வந்து ஒர்க் ஆகுமா தெரில அப்படின்ற மாதிரி பயம் அவங்களுக்கெல்லாம் வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து கடந்து அந்த படம் முழுசாக முடிச்சதுக்கப்புறம் அண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருந்தது. ஏன்னா கதாபாத்திரத்தோடு, அதாவது மெயின் கதாபாத்திரம் இருக்குல்ல, ப்ரோட்டகானிஸ்டோடு சேர்ந்த பல கதாபாத்திரங்கள் இந்த கதையில் இருந்ததில்ல, இது எல்லாமே புதுசாக இருந்தது. மக்களுக்கு டெஃபினட்டாக இது பிடிக்கும் அப்படின்னு தோணுச்சு. எப்போ நான் ஃபிலிம் பண்ணுறப்போ என்னென்னா, கதாபாத்திர பேர்களில் தான் வந்து ஸ்பாட்லேயும் வந்து பேச சொல்லும், கூப்பிடுவேன். இப்போ காளின்னா காளின்னு வர சொல்லுவோம், கார்த்தி சார் பேரே சொல்ல மாட்டோம். இப்போ அன்புன்னா அன்புன்னு பேர் தான் சொல்லுவோம், ஜானினா ஜானி இல்லை அதுக்கு. ஏன்னா வந்து ஆர்டிஸ்ட்டும் வந்து அதே மாதிரி மைண்டில் இருப்பாங்க, ஒர்க் பண்ணுறது எல்லாருமே கிட்டத்தட்ட அதே மாதிரி மனநிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அப்படி தான் நாங்கள் வந்து முழுக்க பண்ணோம். ஸோ அதனால் வந்து கேரக்டரும் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் பயங்கரமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த ஆக்ட்ரஸுமே அவங்க வந்து அந்த கேரக்டராகவே இருப்பாங்க எப்போவுமே அப்படியே நான் அவங்க கூப்பிட்றதுனால. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸும் அதில் இருக்கும். அண்ட் வந்து அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 70 நாளில் எடுக்கப்பட்ட ஒரு படம். 67 நாளில் 65 நாளில் முடிக்கணும்னு பிளான் பண்ணோம். பட் ரெயின் சில விஷயம்லாம் வந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 71 நாளில் ஆச்சு. பேசப்பட்ட பட்ஜெட்டை விட கொஞ்சம் அந்த 5-6 நாள் அதிகமானதுனால
ஒரு சின்ன நெருடல் இருந்தது. பட் ஆனால் அந்த படம் வந்து எடிட்டிங் வாய்ஸு எல்லாத்துலேயுமே வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணோம். அண்டு ப்ரொடக்ஷனுக்கு என்னென்னா அந்த படத்து மேலே ஒரு நல்ல படம் அப்படின்னு ஃபைனலாக அவங்களுக்கு என்ன வந்து லேண்ட் ஆச்சுன்னா இது ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நினச்சாங்க. அப்புறம் இந்த கதையோட அமைப்பு இருக்குல்ல, இந்த செவரை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்கல்ல, இது வந்து பாதி பேர் ஒர்க் ஆகுன்னு நினச்சாங்க. சில பேர் வந்து இது போய் எப்படி ஒர்க் ஆகணும் வந்து ஒரு யோசனை இருந்தது. காரணம் என்ன, செவுத்துக்காக சண்டை போட்டுக்கிறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சாங்க. நானுமே கதை எழுதி முடிச்சுட்டு அப்பப்போ திடீர்னு யோசிப்பேன், இந்த செவுத்துக்காக சண்டை போடுறத நான் பெரிய விஷயமா நினைக்கிறேன், ஆனால் மற்றவங்க பெரிய விஷயமா நினைப்பாங்களான்னு எனக்கு தெரிலன்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சிருக்கேன். பட் ஆனால் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகிட்டு தியேட்டரில் வந்து நான் போய்ட்டு படம் பார்க்குறப்போ இந்த அன்போட டெத் அப்போ வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சு. அண்டு நிறைய பேர் வந்து அப்படியே அங்கேயே கத்துனாங்க, அன்பு சாகிறத வந்து விரும்பலை கத்துனாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து நான் வந்து அந்த படம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் முழுசாக மெட்ராஸை நான் பார்க்கல. படம் ரிலீஸுக்கு முன்னாடி பார்த்தது தான் நான். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து தேவி தியேட்டரில் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த படம் எனக்கு நிறைய டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 30 நாள் 40 நாள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பெரிய டிஸ்கஷன் க்ரியேட் ஆச்சு. அந்த படம் வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரி வந்திருக்கு, எதை பற்றி பேசியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க டிஸ்கஷனும் நடந்தது. அண்டு வந்து பெரிய விமர்சனம், அதாவது முற்போக்கு அமைப்புகள்கிட்டேருந்து விமர்சன ரீதியாக பயங்கரமாக ஒரு அட்டாக்கும் நடந்தது எனக்கு. நம்ம சில பேரை எதிரியாக நினச்சி சில படங்கள் எடுக்கிறப்போ அவங்களுக்கு இந்த படம் கரெக்டாக புரிஞ்சுது. அவங்க வந்து இந்த படத்தை வந்து எங்களை இப்படி காட்டியிருக்கான் அப்படி காட்டியிருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க எழுத ஆரம்பித்தாங்க, பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் முற்போக்கு அமைப்புகள்கிட்டேருந்தும் எனக்கு வந்து ஒரு எதிர்மறையான விமர்சனங்கள் வர்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன் இப்படி இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இது எப்படி இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது, இந்த வாரே ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி அட்டகத்தி வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தாலும் மெட்ராஸ் வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருந்தது. ஸோ அந்த மெட்ராஸ்ன்ற படம் நிறைய விஷயங்களை வந்து ஓப்பன் பண்ணி விட்டது. குறிப்பாக வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ஃபிலிம் நான் புரியுது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி ஒரு ஃபிலிமை வந்து இப்படி வந்து பேசுனது, அது வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆனது, இது ஒரு பெரிய டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி வந்து அப்புறம் அதில் பேசப்பட்ட பாலிடிக்ஸு அண்ட் வந்து இங்கே இருக்கிற திராவிட இயக்க அரசியல் மேலே வச்ச விமர்சனம், ஸோ இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதில் வந்து டிஸ்கஷன் பண்ணப்பட்டது. அது பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த டைமில் சில விரும்பாத சில விஷயங்கள்லாம் நடந்தது. அந்த கதை வந்து நான் திருடிட்டேன்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை என் மேலே வைக்கப்பட்டது. ஸோ அதை ஹேண்டில் பண்ண, அதாவது என்னன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் நடந்துட்டு இருக்கிற அதே சமயத்தில் வந்து ரொம்ப மோசமாக ஒரு அட்டாக்கும் நடந்தது. அது நிறைய பேர் நம்பினாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது வந்து அது என்னால் வந்து மறக்க முடியாத ஒரு ட்ராமா. ஆக்சுவலி அந்த டைமில் வந்து வெற்றியை கூட கொண்டாட முடியாமல் ஒரு மாதிரி வந்து ப்ரெஷரில் தான் வந்து என்னால் போச்சு. பட் ஆனால் அங்கேருந்து ஒரு பெரிய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அது எனக்கு மட்டும் இல்லாமல் நீலம் அப்படின்ற ஒரு அமைப்பாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து நம்ம வந்து நீலம் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம வந்து இன்றைக்கி இங்கே உட்காண்ட்ருக்கோம், நம்ம இவ்வளோ பேர் இங்கே கூடியிருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆதாரமாக மெட்ராஸ் அமைஞ்சுது. மெட்ராஸ் திரைக்கதை மட்டும் இல்லாமல் படம் பிடிக்கப்பட்ட விதம், கதாபாத்திரங்களை பயன்படுத்திய விதம், அவங்களுடைய டயலாக்ட், முக்கியமாக வந்து சென்னை ஸ்லாங் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது, அந்த சென்னை ஸ்லாங்கை வந்து எல்லாரும் வந்து வேறு விதமாக பார்த்தது, ஒரு கதாநாயகன் பேசுகிறப்போ அதோட சீரியஸ்னஸ் போய் ரீச் ஆனது, அண்ட் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த படம் பேசின கருத்தை வந்து இன்டென்ஷனாக ஏற்றுக்கிட்டது, அண்ட் திரைப்படமாகவே அந்த ஃபிலிம் வந்து எந்த அளவுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணிச்சு அப்படின்றத நம்ம படம் பார்க்குறப்போ, படம் பார்த்தவங்க இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு மெட்ராஸ் தான் ரொம்ப சூப்பர் படம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கிட்டத்தட்ட அது வந்து என்னென்னா ஒரு பெரிய சவால் தான். ஒவ்வொரு படம் எடுக்கிறப்பவும் வந்து இது மெட்ராஸோட நல்ல படம்னு சொல்லிட்டாங்களா போதும்னு தான் நான் வந்து யோசிப்பேன் நான். ஸோ அது வந்து ஒவ்வொரு படத்துலையும் அந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இல்லை சும்மா யாராவது எங்கேயாவது போவான் வந்துட்டு மெட்ராஸ் படம் சூப்பரான்ட்டு போவான், அது 6-7 படம் எடுத்துருக்கிறேன்டா நான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சம்டைம்ஸ். எனக்கு பிடிக்காமலே போயிடுச்சு மெட்ராஸ் இதனாலே எனக்கு. ஏன்டா அப்படின்னா வந்து அந்த படத்தை மீறி ஒரு படத்தை நம்மளால் ஏன் வந்து அட்டன் பண்ண முடியல, இல்லை ஏன் அந்த படம் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போ மெட்ராஸ் படம் வந்து அது மாதிரியே இன்னொரு படம்னா என்னால் எடுக்க முடியாது. ஒரு படம் அந்த லைஃப்பை நம்ம எடுத்துட்டோம், திருப்பி அந்த லைஃப்பை வந்து நம்ம அட்டன் பண்ண முடியாது, திருப்பி அந்த லைஃப்பை வந்து வேற ஒரு கவனத்தில் காட்டினாலும் இது மெட்ராஸ் படம் மாதிரியே இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
அவ்வளோதான். ஒரு படம் ஒரு முறை தான் வந்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் அதே நேரத்தில் இப்போ சார்பட்டா பரம்பரை பண்ணுறப்ப அதுக்கு வேறு மாதிரியான ஒரு ரசிகர்கள் வந்து ஓப்பனாக ஆனாங்க. ஒரே லாங்குவேஜை பேசினாலுமே அந்த லாங்குவேஜ் அந்த ஸ்டைலில் அப்படியே வேற ஒன்றா இருந்தது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே லேண்டில் பேசப்பட்ட கதை. கிட்டத்தட்ட வியாசார்பாடி, ரேவ் இந்த மாதிரி பகுதிகளில் நடக்கிற மனிதர்களை பற்றி தான் 2 படமும் பேசிச்சு கிட்டத்தட்ட. ஆனால் 2 படத்தோடைய லேண்ட்ஸ்கேப்பும் அதோட டயலாக்டும் அந்த மனிதர்களும் வேறு வேறு மாணவர்களாக மக்கள் புரிஞ்சுக்கிட்டது வந்து ரொம்ப பெரிய சவாலாக நான் நினச்சேன். அதே மாதிரி இது இருக்குதுன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்றது வந்து சார்பட்டா பரம்பரைக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஸோ அதை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ மெட்ராஸை பற்றி நான் பேசுகிறேன்னு சொன்னோன்னே இவ்வளோ பேர் வந்திருக்குதே ரொம்ப சந்தோஷம்தான். இன்னும் வந்து அந்த படம் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளை வந்து மோசமாக துரத்திட்டு இருக்குது அது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனாக அதே நேரத்தில் இவ்வளோ பெரிய ஸ்பேஸையும் நமக்கு கொடுத்துருக்கிறப்போ அதோட முக்கியத்துவத்தை அந்த ஒர்க்கை வந்து ஒர்க் பண்ணி படமாக பார்த்து சந்தோஷப்பட்டதை என்னால் இப்போ வரைக்கும் வந்து என்ஜாய் பண்ண முடியுது. ஆனால் இன்னொன்று சொல்லட்டுமா, எனக்கு அந்த படம் பிடிக்காது. படம் பார்த்துட்டு படம்லாம் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என் அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னேன், எனக்கு படம் பிடிக்கலடா அப்படின்னு சொன்னேன் நான். அப்புறம் என் அசிஸ்டன்ட் 2 கொடூரமானவங்க இருக்கிறானுங்க, அவனுக்கும் சொன்னேன் ஆமாம் எங்களுக்கும் பிடிக்கல இந்த படம் அப்படின்னு. ஒரு சில பேருக்கு பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி எனக்கு என்னென்னா ப்ரொடக்ஷனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, அதுதான் அவங்க வந்து எல்லோரும் கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் படம் பிடிக்கலன்ட்டாங்க. ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது. எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. நான் உள்ளே போனேன். படம் பார்த்தேன் சார், பிடிச்சிருந்ததுனாங்க. அப்படியே ஏன் கை கொடுத்தேன். சூப்பர் சார் நான் போகிறேன் அப்படின்னு. இல்லை ஏன் போகிறீங்க, உட்காருங்க பேசணும். இல்லை உங்களுக்கு பிடிச்சிச்சு இல்லை, எனக்கு கொஞ்சம் ஓவர் ப்ரெஷராக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே அப்படியே நடந்து போயிட்டேன். நான் ஆக்சுவலி அந்த மீட்டிங் ஹால்லேருந்து இறங்கி அந்த தெருவில் அப்படியே நடந்து போனேன். நான் அப்புறம் அனிதாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அவங்களுக்கு படம் பிடிச்சிச்சா, ஓகே இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. என்னுடைய பெரிய போராட்டமே ஸ்டுடியோ கிரீனுக்கு படம் பிடிக்கணுன்றது தான். மக்களுக்கு ஈஸியாக பிடிக்கும்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் எனக்கு என்னென்னா அந்த படத்தை நான் என்ன பண்ணேன்னா நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் அனுப்பலை நான். காரணம் வந்து எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருந்தா நான் வந்து அனுப்பிச்சிருப்பேன். நான் பிடிக்கிற மாதிரி நான் வந்து யோசிச்சு ஏன்னா கிளைமேக்ஸ் ஃபைட்டை நான் டிசைன் பண்ண விதம், அப்புறம் அந்த ஜானி கேரக்டரை வந்து முன்னாடி கொண்டது, சில விஷயங்கள்லாம் எனக்கு வந்து பிடிக்கல. இது வந்து ஏன் இப்படி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிச்சிருந்தேன். அண்ட் வந்து வழக்கம்போல் அந்த படம் வந்து வன்முறை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நேஷ்னல் அவார்டில் தமிழ்நாட்டிலேருந்தே தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு படம் லிஸ்ட்டில் அது போயிடுச்சு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 40 படம் தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. அந்த 40 படத்துலேயே கூட மெட்ராஸ் வந்து இல்லை. அந்த படம் மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் நம்ம எந்த படமும், நம்ம ப்ரொடக்ஷன் படமும் இருக்காது, நம்ம எந்த படமும் இருக்காது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கினேன், ஓகே இவனுங்க எந்த படத்தையும் நம்ம வந்து அந்த லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதிலிருந்தும் கொஞ்சம் வந்து வந்தது. பட் ஆனால் அட்டக்கத்தி பண்ணுறப்போ ஏன்னா இவனுங்க யாருமே எழுதலை, ஒரே ஆள் தான் எழுதியிருந்தார். நான் சீரியஸ் லிட்ரேச்சர் நிறைய வாசிப்போம்ல, நிறைய இந்த மாத இதழ்கள் காலேஜ் ஒரு மாதிரி உயிர்மை, ஒரு பெரிய தலித் முரசுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். அப்போ ஒரு 7-8 புத்தகம் மாதம்னா வாங்கிட்டு ஃபுல்லாக வாசிக்கிறப்ப நிறைய சினிமாக்கள், அதாவது என்ன எல்லா சினிமாவை பற்றி அவங்க எழுத மாட்டாங்க, ரொம்ப முக்கியமான சினிமா பற்றி தான் வந்து அந்த இதழ்களில் வந்து விமர்சனம் எழுதுவாங்க. அப்போ நான் நினச்சேன் என் படத்தை பற்றி இவங்க எழுதுவாங்கலாம் நான் வெயிட் பண்ணேன். பார்த்தா அட்டகத்தி யாருமே கண்டுக்கவே இல்லை, எழுதவே இல்லை. அப்புறம் தீரா நதியில் ஒருத்தர் திட்டி எழுதினார், இது ஒரு படமாகுது அப்படின்னு எழுதினார். அப்புறம் இன்னொருத்தவங்க எழுதினாங்க, அவங்களே திட்டி எழுதினாங்க, என்னடா இது உங்களுக்கு புரிஞ்சிக்கவே இல்லையே இதை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன். பட் ஆனால் மெட்ராஸ் அப்படி கிடையாது, பக்கமாக எழுதுனாங்க. அப்புறம் ஒரு புக்கு வேறு போட்டாங்க, மெட்ராஸ் விமர்சனங்கள்னு சொல்லிட்டு தனியாக புக்கு வந்தது. அப்புறம் எல்லா இதழ்கள்லேயும் வந்து பெரிய பெரிய கட்டுரைகள் வந்தது. ஆக்சுவலி அதை படிக்கிறப்பவே வந்து பயங்கர சந்தோஷமாச்சு. பக்கமாக இருக்கும், படிச்சுட்டே இருக்கும். அப்படியே வந்து ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருப்பாங்க, விமர்சனம் பண்ணிருப்பாங்க, ஒரு பக்கம் பயங்கரமாக கொண்டாடுவாங்க, ஒரு பக்கம் நம்ம எங்கே போனாலும் வந்து நான் தான் அன்புன்னு சொல்லுவாங்க, நான் தான் இந்த கேரக்டர்னு சொல்லுவாங்க, நான் தான் ஜானின்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்து அது ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனாகவும் மாறிச்சு. ஸோ அதில் வந்து எனக்கு நிறைய கடிதங்கள் வந்தது. ஸோ அதிலெல்லாம் வந்து முக்கியமாக சொன்ன கடிதத்தில் ஒன்று வந்து ஒருத்தர் எழுதி அனுப்பிச்சிருந்தார், நீங்கள் வந்து உடனே உங்களை வந்து ஒரு மூமெண்ட் ஆரம்பிக்க சொல்லுவாங்க, உங்களை அரசியல் நோக்கி திருப்பாங்க, அங்கெல்லாம் போயிடாதுன்னாங்க. ஆனால் அந்த பக்கம் நோக்கி போய்கிட்டோம் நம்ம. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நமக்கு நிறைய அந்த டைமில் வந்து வந்தது ஆக்சுவலி. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து மெட்ராஸ் திரைப்படம் எனக்கு கொடுத்தது, என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்க்கும் கொடுத்தது. அண்ட் வந்து அதில் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நிறைய பேர் நச்சவங்களுக்கும் கொடுத்தது. யோசிச்சு பாருங்கள்,
தமிழ்நாட்டில் ஒரு 100% மக்களில் தலித் லைஃபு தலித் அப்படி இல்லை வாழ்க்கைன்றது வந்து எத்தனை சதவீதம் இருக்கும்? தலித்தில் மீது இருக்கிற வெறுப்பு பாரு இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டில் தலித்தில் மீது வெறுப்பு இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் காலனி தனியாக இருக்குது, ஊர் தனியாக இருக்குது. ஊருன்ற சிஸ்டத்தில் எல்லா கம்யூனிட்டியும் இருக்குது. தலித்துன்ற இப்போ காலனின்றது தனியாக தான் பிரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கிறப்போ காலனி லைஃப்பில் ஒரு ஹோட்டல் வச்சா கூட யாரும் வந்து சாப்பிட மாட்டாங்க. நீ நீ அவங்க அதாவது ஒரு பஜாரில் போயிட்டு ஒரு கடை வைக்க முடியாது. ஊர் தெரு பஜாரில் ஊர் தெரு கடை தெருக்களில் போயிட்டு ஒரு தலித் வந்து ஒரு கடை வைக்க முடியுமா? ஒரு வியாபார ரீதியாக வந்து அணுக முடியுமா? ஒரு ஹோட்டல் வைக்க முடியுமா? இல்லை ஒரு துணிக்கடை வைக்க முடியுமா? இல்லை வந்து மங்களகரமான ஒரு விஷயங்களை செய்கிற ஒரு கடைகளை வைக்க முடியுமானா கிடையவே கிடையாது. டிஜிட்டல் யுகம் வந்ததுக்கப்புறம் இங்கே வேறு சில கடைகள் வந்து ஓப்பன் ஆச்சு. என்ன வந்து செல்ஃபோன் விற்கிறது. ஸோ அதுவுமே என்னென்னா நிறைய பேர் வந்து தான் யாருன்றதை மறைச்சிக்கிட்டு ஒரு பொது வெளியில் வந்து சந்தை பயன்பாடுக்குள்ளே ஒரு தலித் வந்து உள்ளே இறங்குறது வந்து இட் இஸ் நாட் பயங்கர ஒரு ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப ஈஸியானதெல்லாம் கிடையாது. வெரி வெரி டஃப். இன்றைக்கி வரைக்கும் வந்து வியாபார உலகில் இருக்கிற சந்தை உலகத்தில் அதாவது வியாபார வணிக சந்தையில் வந்து இருக்கிற முதலாளி தலித்துகளாக இருக்கிறவங்க வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து அதை வந்து அனுபவிச்சுட்ருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த சினிமான்ற ஒரு ஏரியாவில் வந்து தலித் லைஃப்பை சொல்லி படம் எடுத்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அது ரொம்ப பிடிவாதமானது. அது சும்மா சாதாரணமானது கிடையாது. இது எனக்கு வந்து பல அட்வைஸ் எனக்கு வந்தது. நீங்கள் இந்த படம் எடுக்கணும், இதெல்லாம் படம் எடுக்க அவசியமே இல்லை, இதுக்கு இந்த படம்லாம் எடுத்தால் ஓடாது, இதெல்லாம் இருக்காதுன்னு அவ்வளோ சொல்லியும் எது என்னை வந்து ரொம்ப பிடிவாதமாக ட்ரைவ் பண்ண வச்சுது. ஏன்னா என் லைஃப் ரொம்ப கொண்டாட்டமானது. என் லைஃப் வந்து பல கதைகள் இருக்குது. இந்த கதைகள் பயங்கர சுவாரஸ்யமானது. மற்ற கதைகள் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற இந்திய சமூகத்தில் இல்லை சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் சொல்லப்பட்ட கதைகளை போலவே என்னுடைய கதை இன்னும் பயங்கர சுவாரஸ்யமானது. நீங்கள் இன்னும் கேட்கவே இல்லை, அதை நீங்கள் கேட்டு பழகவே இல்லை. ஒரு முறை கூட நீங்கள் இன்னும் வந்து காலனிக்குள்ளே வரவே இல்லை. நான் அப்போது நீங்கள் பார்க்காத, நீங்கள் பழக்கவே படாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். அப்போது அது இன்னும் சுவாரஸ்யமானது. நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அது வந்து ரொம்ப வெறுப்போடு நீங்கள் அணுக வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து இன்னும் கொண்டாட்டமாக, இன்னும் என்கேஜாக உள்ளே வந்து அந்த லைஃப்பை நீங்கள் பார்க்குறப்போ அது பெரிய சுவாரஸ்யத்தை உண்டாக்குன்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை ரொம்ப சாதாரணமானது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து என்னுடைய நம்பிக்கை மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஜனத்திரளுடைய எண்ணங்களும் இயக்கங்களும். எப்படியா பொது சமூகத்தில் நம்மளும் ஒன்றா சேர்ந்துடணும், இந்த பொதுமக்களோட ஒன்றா உறவாடணும், ஸோ எல்லோரும் நம்ம ஒன்று அப்படின்ற ஒரு எண்ணத்தை நோக்கி நகர்றது தான் அது. கிட்டத்தட்ட ஒரு திரையரங்கில் வர எத்தனை சதவீதம் மக்கள் வந்து நான் தலித்தாக இருப்பாங்க. அப்போ நான் தலித்துக்கு வந்து நம்ம படம் எடுக்கிறப்போ அவங்களும் நான் தலித்து நம்ம படம் பார்க்கணும், அந்த தலித்துகளும் படம் பார்க்கணும் அப்படின்னு இருக்கப்போ நான் என்ன ரொம்ப வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு சில விஷயங்களை வந்து யோசிக்கிறோம். ஓகே, இதுதான் நம்ம சொல்ல போகிறோம், ஆனால் இதுக்கு மாடலே இல்லை. அப்போ இந்த மாடலே இல்லாததை நம்ம வந்து உருவாக்க போகிறோம். நம்ம இப்படி ஒரு கதை சொல்லி மக்களை வந்து அதாவது என்னென்னா இந்த லைஃபே பிடிக்காதவங்கள கூட பிடிக்க வைக்க போகிறோம் அப்படின்றது தான் வந்து அதில் ஒரு பெரிய சவால். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஒரு கதையாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொண்டாட்டமான மனநிலையிலேருந்து ஒன்று ஆரம்பித்து, ஸோ அங்கேருந்து அப்படியே ஒரு ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே ஒரு கதைக்குள்ளே போயிட்டு, ஸோ அப்படியே ஒரு ட்ரைவ் தான் அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒவ்வொரு படமும் வந்து ஒன்றுத்துலேருந்து ஒன்று அப்படியே ஒரு ட்ரைவ் பண்ணி அப்படியே ஒரு இடத்துல வந்து சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நான் வந்து திரும்ப திரும்ப ரசிகர்கள்கிட்ட, தமிழ் ரசிகர்கள்கிட்ட வந்து நான் வந்து உருவாக்கிட்டே இருக்கேன். அவங்களும் அதை பார்த்துட்டே இருக்காங்க. நிச்சயமாக இப்போ இத்தனை படம் எடுத்து முடித்தப்போ அவங்களுக்கு என் மேலே வந்து நிறைய பேருக்கு பெரிய நம்பிக்கையும் இருக்குது. அதே நேரத்தில் இன்னும் விமர்சனம் இருக்குது. அதாவது நான் ஏன் இப்படி படம் எடுத்துகிட்ருக்கிறேன்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த படம் சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வந்திருக்காங்க. குறிப்பாக அதுக்கு பிறகு வந்த நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் படம் வந்ததுக்கப்புறம் வந்து இதுக்கான சந்தை மதிப்பும் உயர்ந்தது. அண்ட் மக்கள்கிட்டையும் இந்த லைஃப்பை பார்க்குறதுல ஒரு வெறுப்பு வந்து குறைஞ்சிருக்கிறத நான் வந்து பார்த்தேன். சமீபத்தில் வந்த நம்முடைய ப்ரொடக்ஷனில் வந்த பைசன் உட்பட வந்து மக்கள் வந்து இன்னும் நெருக்கமாக இந்த கதையும் திரைக்கதையும் அவங்கள வந்து என்கேஜ் பண்ணுறப்போ இந்த லைஃப்குள்ளே அவங்க இலகுவாக உள்ள நுழையிறத நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. இது கிராம வாழ்க்கையிலையோ இல்லை வந்து நகர வாழ்க்கையிலையோ வாய்ப்பே கிடையாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எத்தனை தலித் கிராமங்களில் நடக்கிற கொண்டாட்டங்களில் நான் தலித்ஸ் உள்ளே வந்து கலந்துக்கிறாங்க, இல்லை நான் தலித்ஸோட கொண்டாட்டங்களில் தலித்துகள் உள்ளே போய் கலந்துக்கிறாங்க. ஒரு உணவு திருவிழாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் புறக்கணிக்கப்படுற ஒரு இடம் தான் இருக்கும். மேக்ஸிமம் இன்றைக்கி வரைக்கும் அதுதான் நடந்துகிட்ருக்கு. இவங்களா அவங்களா அப்படின்னு ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு ஹீட் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஹீட்டை வந்து பெரும்பான்மையாக 2 பேரும் பலமாக இருக்கிறப்போ ஒரு ஹீட் இருக்கும். பெரும்பான்மை இல்லாத இடத்துல வந்து ரொம்ப சிறுபான்மையாக இருக்கிற தலித்துகள்கிட்ட வந்து இன்னும் மோசமாக அது இருக்கும்.
இன்றைக்கி வரைக்கும் அது இருக்குது. அப்போது மக்கள் வந்து இன்னும் பண்படவே இல்லை. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழறதில்ல. பிரச்சனைகள் அடிப்படையில், அதாவது என்னென்னா தேவைகள் அடிப்படையில் அவங்க ஒன்றா வாழாங்க. இப்போ பேருந்தில் எல்லோரும் ஒன்றா தான் போகணும், ட்ரெயினில் ஒன்றா தான் போகணும், இல்லை வந்து பணத்தின் அடிப்படையில் வியாபார நோக்கில் நம்ம எல்லோரும் ஒன்றா தான் இருந்தாகணும். அண்ட் வந்து இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நம்ம எல்லோரும் ஒன்றா தான் இருக்கிறோம். ஆனால் பழக்க வழக்கம், பண்பாடு, ரிச்சுவல் அப்படின்ற இடத்துல வந்து டெலிபரேட்டாக கட் பண்ணி தனியாக நிற்கிற ஒரு இடத்துல தான் நம்ம இப்போ வரைக்கும் இருக்கோம். சடங்கு வந்து தொடர்ந்து நமக்கு வந்து ஒரு ஜாதியை என்ன சொல்கிறது, ரீகன் பண்ணிட்டே இருக்கு, சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. சடங்கு திருமணமாக இருக்கட்டும், இல்லை சாவாக இருக்கட்டும், இல்லை எந்த திருவிழாவாக இருக்கட்டும், இல்லை வந்து சிறுதெய்வ வழிபாடாக இருக்கட்டும், எல்லா சடங்கும் நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா, நீ இந்த ஆள், நீ இந்த கம்யூனிட்டி, நீ இப்படி இருக்கிற, இன்னொருத்த உள்ளே வந்துடக்கூடாது, இந்த வாசல் நம்மளுது, இதுக்குள்ளே இன்னொருத்த வந்துடக்கூடாது, இல்லை விவசாயமாக கூட இருக்கட்டும், நிலமாக கூட இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு திருப்பி ஒன்று சொல்லிகிட்டே இருக்குது. அது என்னென்னா, இது நான், இது நீ வேறு, நான் வேறு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்போ இந்த வெறுப்பு இன்னும் வந்து அப்படியே வந்துட்டு ஒரு இடத்துல அப்படியே நின்றுட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழலில் தான் நம்ம இங்கே வந்து படம் எடுக்கிறப்போ, இந்த படம்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா, இதெல்லாம் விரும்புவாங்களா, விரும்ப மாட்டாங்களா, இல்லை தயாரிப்பாளர்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய பயம் இருந்தது. ஸோ இந்த மாதிரி படம்லாம் ஓடாது. அதனால தான் வந்து அட்டகத்தி ப்ரொடியூசர் என்ன பண்ணாருன்னா, அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சோடனே இந்த படம் வச்சா படமே ஓடாது, எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே நான் தலித்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்க மாட்டாங்க, புறக்கணிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு சவாலை ஏற்றுக்கிட்டு பண்ணி வெற்றியடைந்த படங்கள் தான், அதோட வரிசையில் தான் இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். அது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப டெலிபரேட்டாக, ரொம்ப 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 அவசியமாக இதை நம்ம செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணதில்லை. மெட்ராஸ் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதில் எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த படத்தை வந்து பெரிய அளவில் எல்லாரும் ஏற்றுக்கிட்டு கொண்டாடினது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது. இந்த நம்பிக்கை வந்து ஒரு பெரிய சந்தையை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுச்சு, வணிக ரீதியான சந்தையை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுச்சு. ஸோ சூப்பர் ஸ்டார் மாதிரியான ஒரு பெரிய நடிகரோடு சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு, ஒரு படம் வந்து பெரிய பட்ஜெட்டில் படம் நமக்கு கிடச்சிது. எனக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு பின்னாடி வரவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து மெட்ராஸ் வந்து உருவாக்குச்சு. ஸோ அப்படி நிறைய நம்ம வந்து சொல்லலாம். இன்றைக்கி நிறைய விமர்சனங்கள், நம்ம மேலே நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் நம்ம படைப்புகளை விளக்க முடியாத இடத்துல வந்து வச்சுருக்கிறதுல பெரிய சக்ஸஸை வந்து மெட்ராஸ் வந்து நமக்கு வந்து புஷ் பண்ணி விட்டுது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி அந்தளவுக்கு நிறைய விஷயங்களில் மெட்ராஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படமாக நான் வந்து பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தை இந்த நேரத்தில் என் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி இந்த ஃபிலிமை வந்து கொண்டு வரத்துக்கு நிறைய பேர் வந்து என் கூட ஒர்க் பண்ணாங்க. முக்கியமாக என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அண்டு ஜேபி சாணக்கியனுக்கு வந்து நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து முரளி சாருக்கு நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். எடிட்டர் பிரவீன் கேஎல் இருந்தார். அண்ட் வந்து ஸ்டன்ட் டைரக்டர் ரூபன் சவுண்ட் டிசைனராக அந்த படத்துக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து என் கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணார். அந்த அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டராக வந்து சந்தோஷ் நாராயணன் வந்து ஒரு ஃபினாமினலான ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருப்பாரு. இப்போ மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சவுண்டு எத்தனைக்கு சந்தோஷோட ஒர்க்கே வேறு மாதிரி ஸ்டைலில் இருக்கும். பட் ஆனால் வந்து அட்டகத்தியில் வந்து அவருக்கு வேறு சவுண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் வந்து சென்னையை நோக்கி உள்ளே கொண்டு வந்து சென்னையோட சவுண்ட்ஸை வந்து அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி, அப்புறம் வந்து எனக்கு வாங்கர்வாய் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எல்லா படத்துலையும் வந்து வாங்கர்வாயோட அவர் மியூசிக் இருக்குல்ல, இந்த மூட் ஃபார் லவ்னு சொல்லிட்டு, ஸோ அதோட ரிசம்லன்ஸ் கூட நீங்கள் அதுக்குள்ளே வந்து பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச டைரக்டரில் வந்து வாங்கர்வாய், இனாரிட்டு 2 பேர் ரொம்ப முக்கியமான ஆளுங்க லைஃப்பில். ஸோ அவங்கள வந்து நான் அப்படியே அப்பப்போ அவங்களுடைய மியூசிக் அந்த சென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன். ஆனால் பொலிட்டிக்கலாக இவ்வளோ ட்ரைவ் ஆகிறதுக்கு ஸ்பைக்லி தான் எனக்கு பயங்கர முன்னுதாரணம். பட் ஃபிலிமாக இப்போ நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் யார் கூட கனெக்ட் ஆகணுன்னா வந்து எனக்கு இன்னாரிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து வாங்கர்வாய் பயங்கரமாக பிடிக்கும். 2 பேரை வந்து நான் தொடர்ந்து நான் பார்ப்பேன். பட் ஆனால் பொலிட்டிக்கலாக இந்த படம் எடுக்கணும், இப்படி தான் எடுக்கணும், இப்படி எடுத்தே ஆகணுன்றத ஒரு பெரிய அதில் பெரிய நம்பிக்கைக்குரியவராக ஸ்பைக்லி இருந்தார். அவருடைய கதை உலகம் அது எனக்கு பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணிச்சு. ஸோ இதெல்லாம் தான் என்னை வந்து இவ்வளோ தூரம் நோக்கி நகர்த்துச்சு. அண்டு கிட்டத்தட்ட மெட்ராஸை பற்றி ஓரளவுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதோடு சேர்த்து ஓவரால் ஒரு வியூவும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். அதோட இந்த புக்கு கொண்டு வரதுக்கு ஆக்சுவலி நான் எந்த ஸ்கிரிப்ட் புக்குமே கொண்டு வரல, அட்டகத்தையும் கொண்டு வரல, எதுவுமே கொண்டு வரல. ரொம்ப நாளாக வாசி பாஸ்கர் வந்து சொல்லிட்டே இருந்தார், நம்ம எதாவது கொண்டு வரலாம் அப்படின்றப்போ சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து மெட்ராஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இதை நீலம் பப்ளிகேஷன் மூலமாக கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு ஒர்க் பண்ணேன் எல்லாருக்கும் நான் வந்து நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து அந்த
காளியோ இல்லை ரஜினி அந்த ஸ்கிரிப்ட் இருக்கும், எங்கேயாவது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது எல்லாமே நான் வச்சுருக்கிறேன். அட்டகத்தியுமே வந்து ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி. படம் எடுத்தது ஒரு கதை இருக்கும், 2.5 மணி நேரம் படம் இருக்கும். பட் ஆனால் 3.5 மணி நேரத்துக்கு வந்து ஸ்கிரிப்ட் இருக்கும். அது நான் லீனியர் கதை. அது ரொம்ப எல்லா லைஃப்பும் வந்து பெருசாக எடுத்து வச்சுருப்பேன் நான் அது. ஸோ அப்படி அதுவுமே வேற ஒரு கதையாக இருக்கும். நான் நிறைய டிராஃப்ட் எழுதுவேன். ஒரு சும்மா ஒன்று எழுதி திருப்தி ஆகிறவங்க கிடையாது, எக்கச்சக்கமாக எழுதுவேன் நான். தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருப்பேன். வேட்டுவம் கூட கிட்டத்தட்ட வந்து 7-8 போயிடுச்சு. எழுதி முடிச்சுட்டு படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கூட எழுதுன்னு அது சில இதெல்லாம் எழுதிட்டுருக்கேன். ஓகே, இது வந்து இப்படி மாறணும் இப்படி மாறணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து சும்மா ஒன்று எழுதிட்டு நான் போய்ட்டு அப்படி ஷூட் பண்ணுறது இல்லை, நிறைய எழுதுகிறேன். எழுதுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் வந்து ஒவ்வொரு முறையுமா எழுதுகிறப்போ ரொம்ப பயங்கரமாக சந்தோஷம் இருக்குது. இப்போ நிறைய ரைட்டர்ஸ் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த தமிழ் பிரபா வந்து நான் சேர்ந்து ஒர்க் பண்ணேன். அந்த செந்தில் அண்ணா வந்திருக்காரு, அவர் கூட சேர்ந்து நான் வேட்டுவம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃப்ராங்க்லின் அதுக்கு வந்து இவன் வசனம் எழுதியிருக்கான் வேட்டுவத்துக்கு. ஸோ இந்த மாதிரியும் வந்து ட்ரை பண்ணிருக்கோம். அண்ட் இப்போ வேட்டுவம் வந்து என்னோடய ஜேர்னியில் நான் ஆக்சுவலி வந்து மெட்ராஸ்க்கு அப்புறம் ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சேன். அந்த படம் எடுத்திருந்தா நான் வேறு ஒரு ஜேர்னி நோக்கி போயிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அந்த படம் எடுக்காததுனால நான் திருப்பி ஒவ்வொன்றா அப்படியே பண்ணிவிட்டு இப்போ தான் நான் தங்கலானில் தான் அந்த ஜேர்னிக்கே வந்து ஒரு அப்போ தான் வந்திருக்கேன் அங்கே. ஸோ அங்கேருந்து அப்படியே அதை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். வேட்டுவத்தில் தங்கலான்லேருந்து ஒரு கனெக்ஷன் வேட்டுவம் இருக்கும். ஸோ வேட்டுவத்துலேருந்து அப்படியே நம்ம வந்து என்னுடைய ஃபிலிமோகிராஃபியில் ஒரு ஜேர்னியை நான் நினைக்கிற படங்களை நோக்கி நகருவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மேஜிக்கல் ரேசல் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். எனக்கு ஏன்னா வந்து கற்பனை பயங்கரமானது. அது வந்து கிட்டத்தட்ட உண்மைக்கு ரொம்ப நெருக்கமானது. உண்மையும் கற்பனையும் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப க்ளோஸரானது ஆக்சுவலி. அதை நம்ம புரிஞ்சிக்கிற இடம் இருக்குல்ல, அது வந்து பயங்கர மேஜிக்கல் ஆக்சுவலி. அந்த இப்போ புலி வருது, திடீர்னு புலி வருது, புலியை பார்த்துட்டு மறண்டு ஓடுறவன் இருக்கான், புலி கூட சண்டை போட்டு வரவனும் இருக்கிறான், தப்பிச்சு வரவனும் இருக்கிறான். இந்த தப்பிச்சு வர மொமெண்ட் இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மேஜிக் மாதிரி தான் அது. அவ்வளோ பலமான புலியை வந்து எதிர்த்து நின்று ஃபைட் பண்ணி லைக் வந்து அதுலேருந்து தப்பிச்சு வர்றது இருக்குல்ல, ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அந்த மேஜிக் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நீ கதையாக சொல்கிறப்போ அங்கே கதை விட்றான்னு சொல்லலாம் நம்ம. பட் ஆனால் வந்து ஒரு ரியலாக நடக்கிறப்போ வந்து அது கிட்டத்தட்ட ஒரு மேஜிக் மாதிரி தான் அது. மேஜிக் கிட்டத்தட்ட உண்மைக்கு ரொம்ப நெருக்கமானது. இந்த வேர்ல்டை கூட மேஜிக்கால் தான். இப்போ பேரண்டம், இப்போ இது என்ன சொல்கிறது, பருப்பொருளோட மோதலால் உலகம் உண்டாச்சுன்னு சொல்கிறோம். அதுவே ஒரு மேஜிக் தானே. 2 மோதி இவ்வளோ பேர் இருந்து, ஸோ இவ்வளோ பேர் நம்ம இங்கே இருக்கிறோம்ல, எல்லாருமே வந்து ஏதோ கனவோடு சேர்ந்த ஒரு உண்மையும் என்ன சொல்கிறது, ஒரு அருவமானவர்களாக தான் நம்ம வந்து இருக்கிறோம் எல்லாருமே. இந்த ஸ்பேஸே அப்படி தான். நீங்கள் வந்து யோசிச்சு சும்மா நான் இப்போ எல்லோரும் நான் பேசிட்டேன்ட்டு டக்குன்னு அமைதியாக இருந்துட்டு இவ்வளோ நம்ம பேசணுமான்னு யோசிச்சாலே அதுவே பயங்கரமாக இருக்கும். நான் இந்த ட்ரிப்பில் நிறைய முறை போயிருக்கேன் நான். திடீர்னு எனக்கு தெரிஞ்சு இப்போ இவர் ரொம்ப தெரிஞ்சவர்னு பார்த்துட்டே இருப்பேன். இவர் நமக்கு தெரிஞ்சவர் அவர் மேலேன்னு யோசிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கேன். அவர் தெரியாதவராக இருப்பார் அவர். புரியுதா? அது செம்ம ட்ரிப்பு அது. அதனால நான் என்ன சொல்கிறேன், உண்மைக்கும் இந்த அரூபத்துக்கும் ரொம்ப குறைவான ஒரு இடைவெளி தான். அது வந்து கற்பனை தான் நம்மளை வந்து அதை அழகாக அப்படி கனெக்ட் பண்ணிவிட்டோம். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மேஜிக்கான மொமெண்ட் அது. ஸோ அந்த மேஜிக் மொமெண்ட்டு வந்து லைஃப்பில் நிறைய இடத்துல இருக்குது நமக்கு. இப்போது மெட்ராஸில் வந்து ஒரு ஷாட் இருக்கும், கார்த்தி வந்து நின்றுருப்பார். அதாவது ஜானி இறந்ததுக்கப்புறம் நின்றுருப்போம், அவருடைய ஷேடோ வந்து அப்படியே மேலே ரைஸ் ஆகும். அது வந்து என்னோடய பர்சனல் லைஃப்பில் எனக்கு நடந்தது தான். நான் வந்து ஒரு நைட்டில் வந்து ஒரு ஓரத்தில் நின்று சிறுநீர் கழிச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு லைட் வந்து என் மேலே பட்டுறப்போ அந்த வால் வந்து என் ஷேடோ வந்து வால் மேலே பட்டு அப்படியே பெருசாகிறத நான் வந்து பார்த்தேன். ஸோ அந்த இடம் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது. சார் அது வந்து நான் வந்து யூரின் போகிறப்போ எனக்கு கிடைச்ச அந்த எமோஷனை வந்து இங்கே ஹீரோவுக்கு வந்து பயங்கரமான ஒரு பில்டப் இடத்துல வச்சு, புரியுதா அவங்களுக்கு? லைஃப் இப்படி தான், நமக்கு எங்கனாலும் கிடைக்கலாம். திடீர்னு வந்து போயிட்டுருக்கப்போ திடீர்னு பார்க்குறப்போ செம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வரும். ஏதாவது பயங்கரமான ஒரு அப்புறம் வந்து என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் வந்து படத்தில் ஒர்க் ஆகுமானால சம்டைம்ஸ் எனக்கு பயங்கரமாக ஒர்க் ஆகும், ஆனால் படத்தில் ஒர்க் ஆகாது. திடீர்னு வந்து ஒரு இடத்துல நடந்து போயிட்டே இருக்கேன், கோவாவில் நடந்து போயிட்டே இருக்கேன், காலாவில் ஒரு முக்கியமான சீன் வந்து என் மைண்டில் வந்துச்சு. திடீர்னு பார்த்தா நான் பறந்துட்டுருக்கேன், ஆனால் ரியலில் நடந்துட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்படியே நடக்கிறப்போ அப்படியே பறந்துட்டு இருக்கிறேன் நான் ஆக்சுவலி. அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ரைட்டிங்கில் கிடைக்கும் உங்களுக்கு. ரைட்டிங்கில் நீங்கள் எழுதுகிறப்போ
லைக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். அதோட ஐ இருக்குல்ல, அந்த ஐயை வந்து டச் பண்ணுறப்போ யூ கேன் ஈஸிலி ஃபீல் லைக் தட். பயங்கரமாக இருக்கும் அது. ஸோ அதனால் வந்து என்னென்னா, நம்ம லைஃப்லேருந்து தான் நம்ம எல்லாமே எடுக்கிறோம். லைஃப் தான் நமக்கு எல்லாமே சொல்லி தருது. இந்த சூழல் தான் நமக்கு எல்லாத்தையும் உருவாக்கி கொடுக்குது. எப்படி வந்து ஒரு காற்று வந்து சூடாகவும் குளிர்ச்சியாகவும் வேகமாகவும் இல்லை வந்து தென்றல் மாதிரி ஒரு காற்று ஏன் இவ்வளோ பரிமாணங்களில் இருக்குதுன்னா, காற்று எப்போதும் காற்றாக தான் இருக்குது. புரியுதா அது? பட் ஆனால் அது நேச்சரோடு சேர்ந்து அது வந்து ஒரு ஒவ்வொரு கணத்துலேயும் வந்து ஒரு மேஜிக் அது க்ரியேட் பண்ணிட்டே இருக்காது. இந்த இடம் பயங்கர ஹீட்டாக இருக்குது, இத்தனைக்கும் ஏசியெல்லாம் போட்டுருக்கோம். இவ்வளோ மனுஷங்க வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம். ஸோ நம்ம அந்த ஹீட்டை வந்து நம்ம ஹீட்டான ஆளானோம்னா வெளியில் நமக்கு தெரியாது. பட் நமக்குள்ளேருந்து இவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து என்னென்னா யோசிக்கிறப்ப ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து காட்சியாக இல்லை ஒரு படத்தில் ஒரு கதாபாத்திரமாக இல்லை யோசிக்கிற மாதிரி கொண்டு வரப்போ வந்து இதோட வேல்யூஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நுவான்சன்ஸ், இது ரொம்ப சின்ன சின்ன நுணுக்கங்கள். ஸோ இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணுன்னாவே முதல்ல நம்ம அது கூட ட்ராவல் பண்ணோம். அதோட தன்மையில் நம்ம முதல்ல வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து லிசன் பண்ண ஆரம்பித்தாலே ஸோ இது எல்லாத்தையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் இதை மற்றவங்களுக்கு சொல்லவே முடியும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸே பண்ணுறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து நிறைய வந்து என்ன சொல்கிறது, நிறைய சொல்கிறத மட்டுமே கேட்டு வந்து அதுதான் அப்படின்னு நம்பிடும். பட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா இப்போ எப்படி மெட்ராஸில் வந்து ஒரு செவத்துக்காக ஒரு மர்டர் நடக்குதுன்றது வந்து ஒரு சின்ன சாதாரண விஷயந்தான். அது ஏன் வந்து இவ்வளோ பெரிய மக்களுக்கு பிடிக்கிற ஒரு விஷயமா மாறணும் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை. ஸோ அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அது என்னோடய லைஃப்பில். ஏன் இதுக்காக சண்டை போட்டுக்கிறாங்கன்னா, அப்போ இதுக்காக அவங்க சண்டை போடல. இதில் 2 பவர் இருக்குது. 2 பவரில் 2 சைடில் ஆட்கள் இருக்கிறாங்க. இதுக்காக மோதிக்கிறாங்க. ஒருத்தனை கொல்ற அளவுக்கு வந்து அது இவ்வளோ மோட்டிவாக இவ்வளோ ப்ரெஷர் பண்ணுதில்ல. அப்போ எவ்வளோ முக்கியமானது அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல. அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சோன்னா நம்முடைய நார்மலான ஒரு கதைகள் கூட ரொம்ப அடர்த்தியான கதைகளாக மாறும். அது மக்களை பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுக்கு கொண்டு போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ.